ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இது சண்டேன்றக்காக, நாளைக்கு சண்டே போடணுன்றக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது வாய்ஸ்னே தெரியல, அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஓகேடா. இதோட நேம் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லவ். ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு கம்பெனி தான் காமிக்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜான் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின், என்ன சார் எதுவும் திட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜான் எதுவும் சொல்ல சொல்கிறாங்க. இல்லை என்னாச்சு, எப்போதும் மிஸ்டேக் பண்ண மாட்டே, என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோடய அப்பா என்னை மீட் பண்ண சொல்கிறாங்களா, சரி அதான் சொல்கிறாங்க. அப்போ போக வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வீட்டுக்கு போக முடியல சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. நீ இங்கே வந்து இவ்வளோ டேஸ் ஆகுது, எதுக்காக நீ வந்து ரிட்டன் போகாமல் இருக்க. இங்கே பாரு, நான் கூட அடிக்கடி போயிட்டு வரேன், நீ ஏன் ஊருக்கே போக மாட்டேறா சொல்கிறாங்க. இல்லைடா போகணும் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எதுவுமே என்கிட்ட ஹைட் பண்ணாமல் சொல்லுவாள். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் ஹைட் பண்ண தெரியுது, ஏன்னு தெரியல, அதனோட பர்சனல் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லலாம், இதை தான் ஷேர் பண்ண என்கிட்ட சொல்கிறாங்க. உன்னோட ஷேர் நான் அப்புறம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அகைன் கால் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அகைன் அம்மா தான் கால் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பேசுகிறா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போது அம்மா சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, அப்பா நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன். அங்கே பாரு, உன்னோட சிஸ்டர் கூட நல்லா இருக்காடா, ஆனால் நீ ஏன்டா வரவே மாட்டேன்ற சரி சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, உனக்கு எதனா வருத்தமா எங்கள் மேலே சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு எப்படி உங்கள் மேலே கோவம் வரும், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ப்பா நீ ஜாப் போகணும்னு ஆசைப்பட்டேன், நானும் அனுப்புனேன், அப்பாவும் அனுப்புனாங்க, நாங்கள் உனக்கு ஃபோர்ஸ் கூட பண்ணலையே, நீ எங்கேயும் ஒரு சாதாரண ஜாப் பாருங்கிட்ட சொன்னேன். ஆனால் ஏன்ப்பா நீ தான் போன, விருப்பப்பட்டு போனேன், இப்போ ஸ்டில் திரும்பி வரவே மாட்டேன்றியே, நீ மணி கொடுக்குற, நீ நினச்ச மாதிரி நாங்கள் வீடு ஓனாக ஹவுஸ் வந்து பில்டப் பண்ணிட்டோம், கார் வாங்கிட்டோம், உன்னோட சிஸ்டர் நல்லா படிக்கிறா, நம்ம ஃபேமிலி கூட நல்லா இருக்குது, அப்பாவோட கேஃப் கூட நியூவாக ஓப்பன் பண்ணிட்டோம், எல்லாமே நல்லா இருக்குப்பா, ஆனால் நீ ஏன்ப்பா வர மாட்டேன்ற அப்படி சொல்கிறாங்க. அம்மா நான் வரேன், கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு நம்ம ட்ரீம், அப்புறம் ஏன்ப்பா சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது ஒரு பர்சன் வந்து கூப்பிட்றாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள வராங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அப்செட்டாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஹேங்க சொல்லுங்க. பாரு, எல்லாம் இங்கே மற்றவங்க நினைக்கிறேன்டா நீ வந்துட்டு ஏதோ அங்கே ஸ்டாஃபை ஒர்க் பண்ணுற சொல்லிட்டு, ஆனால் நீ நானும் பிரதர் ஓகேவா, எனக்கு நீ ஏன்டா எப்படி இருக்க, எனக்கு புரியலையே, நீ எப்படி நடந்துக்கிற, என்கிட்ட சொல்கிறாங்க. ஹேங் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் இப்படி ஹார்ட் ஆகுறதுனால பார்க்க முடியல, எனக்கு புரியுது, நீ கொரியாலேருந்து அங்கே வந்ததுலேருந்து அப்செட்டாக இருக்கா, சொல்லு என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. அங்கே வாசலில் கூப்பிட்றாங்க. நம்ம சுகா கிட்ட ஜிமின் போய் உட்காராங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அம்மா என்ன ஊருக்கு வர சொல்லிட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. நானும் தான் சொல்கிறேன், ஏன் ஊருக்கு போக மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு ஜிமின் எப்படி சொல்கிறாங்க. நான் உன்னோட பிரதர் இல்லையா சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம பிரதர் தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சுகா மேலே எப்படி சாஞ்சிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறா சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஊருக்கு போகணும்னு நினைக்கவே இல்லையா நீ சொல்கிறாங்க. இப்போது எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இப்போ என்னால் போக முடியல சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சுகாவுக்கு புரியுது, எதுவும் அங்கே ஊரில் நடந்திருக்கு, அதனால தான் வந்து போக மாட்டேன்றா சொல்லிட்டு அவருமே புரிஞ்சுட்டு, இப்போ ஜிமின் அண்ட் சுகா இவங்களாம் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில். ஓகேங்களா? இவங்க லண்டனில் தான் இருக்காங்க. ஜிமின் லண்டனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அது சுகாவோட கம்பெனி தான். சுகா யாருன்னா ஜிமினுடைய கசன் பிரதர். ஓகேங்களா? சுகா ஃபேமிலி வந்து ரிச்சான ஃபேமிலி. நம்ம ஜிமின் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப மீடியம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டோரி போக உங்களுக்கு புரியும். இப்போது ஜிம்மில் கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு சுகா ஒன்றுமே சொல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ரொம்ப ஒர்க் பண்ணுறேன், எதுக்கு இப்படி ஒர்க் பண்ணுறேன்னு தெரியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே சோஃபாடி படுத்துறாங்க. சுகா பார்க்குறாங்க. அங்கே ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஜிம்மின் மேலே லைட்டாக கவர் பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டு சொல்லிட்டு அவர் அந்த கேபின் லாக் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. இப்போ வெளில வந்துட்டு ஜானத்தை பார்க்குறாங்க. ஜான் சொல்கிறாங்க. சுகா சார் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மினுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. நீ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் சார், பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் ஏன்னா ஜானுக்கு கொண்டு வந்து தெரியும் சுகா அண்ட் ஜிமின் வந்து பிரதர் அப்படி சொல்லிட்டு, அதாவது கசின் ரிலேட்டிவ் சொல்லிட்டு மற்ற யாருக்கும் தெரியாது. இப்போது சுகா வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாங்க. ஜெஹோப் சொல்கிறாங்க. சொல்லு சுகான்றாங்க. இல்லை ஜிமினுக்கு என்னடா ப்ராப்ளம், ஏன்டா அங்கேருந்து வந்துலேருந்து இப்படி இருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா, எனக்கும் தெரியல, எதுவும் நான் கேட்டு பார்த்தேன் ஸ்டார்டிங்கில், ஏன்டா அங்கேருந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன், சடனாக எதுக்கு ஜாப்லேருந்து என்ன சொல்லி கேட்டேன். அவன் ரொம்ப ஜாப்புக்காக கஷ்டப்பட்டு இருந்தான்டா இங்கே இருக்கும்போது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பொறுப்பே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா சடனாக ஒன் டே வந்துட்டு ஏங்க எனக்கு எதனா ஒர்க் வேணும்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இங்கே என்கிட்ட கம்பெனி இருக்கல, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்படி சொல்லி சொன்னேன்.
அவன் சொன்னான், இல்லை இங்கே வேண்டாம், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக போகணும், அது மட்டும் இல்லாமல் சேலரி எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், இங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எனக்கு கம்பெனியில் ஒர்க் அப்படி இருக்கும், நான் கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் உன்னோட கம்பெனி ஞாபகம் வந்துச்சு. இவன் நான் வந்துட்டு உன் கம்பெனியே தெரியாமல் வந்துட்டான். அப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த கம்பெனி அனுப்புனேன், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் நீன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் அங்கே பார்த்தேன்னா அவனோட இன்டர்வியூவில் வந்துட்டு அவனோட நேம் வந்துச்சு. என்ன சொல்லிட்டு என்ன ஜிம்முன்னு நான் சொல்லிட்டு பார்க்குறேன், அவன் நேம் இருக்குது. அவன் எதுவுமே தெரியாமல் அங்கே வந்திருக்கான். எனக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு, சரி அவன் வந்துட்டு ஜாபுக்காக மட்டுமே வந்திருக்கான், எனக்கு தெரிய கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தோணுச்சு சொல்கிறாங்க. ஆன்ட்டி எங்களுமே பெருசாக வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் கேட்க மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, நாங்களும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோமா, எங்களுக்கு எதுவுமே தெரியல அவங்கள பற்றி சொல்கிறாங்க, நாங்கள் முன்னாடியே இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. சரி ஓகே, ஜிம்முக்கு எதுவும் ப்ராப்ளம் அங்கே சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி எதனா சொல்ல சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதோட தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்லி பார்க்கலாம்டா, கொரியாவில் ஒரு பசங்க வந்துட்டு இங்கே பாரு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், ஏன்டா அப்படி இருக்க, உனக்கு என்ன தானே ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு என்னமோ ப்ராப்ளம் இப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, உனக்கு ஒரு ஃபேமிலி குழந்தை, உங்களுக்கு பேபிஸ் தான் வேணும்னா இதாக போயிட்டு அடாப்ட் பண்ணிக்கோங்கம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு மைண்டி ஒரு லாங்குவேஜ் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு வேணுன்றதுக்காக என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சொல்லப்பா, உன்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க, உன்னோட ஹாப்பியாக இருக்க, உனக்கு ஒரு பார்ட்னர் வேணாமா சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. போயிட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டு ரொம்ப அழகாங்க பயங்கரமாக வந்துட்டு. நீ ஏன் வந்துட்டு அப்படியே என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சல, என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லைடா நீ சொல்கிறாங்க. என்னை லவ் பண்ணவே இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட என்ன இன்செக்யூர்னு ஃபீல் பண்ணேன், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அதுக்கு எதுக்குடா அவங்க என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி நினச்சேன் அவனுக்கு பண்ணணும்னு நினச்சேன், நீ ஏன்டா என்னை இவ்வளோ தூரம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க, என்னாச்சு ஏன் அப்படி இருக்கா, அது ஆன்ட்டி ஃபோன் பண்ணி ரொம்ப திட்டுறாங்க, என்னாச்சு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப அழறாங்க சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ணல, எல்லோரும் சேர்ந்து என்ன தான் அழ வைக்கிறாங்க சொல்கிறாங்க. என்னாச்சுடா அப்படி சொல்கிறாங்க. சின்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ப்ளீஸ் விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதெல்லாம் சரி பண்ண முடியும், என்னன்னு சொல்லலன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஏங்க நான் அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு போயிட்டு அந்த ட்ராக தான் திறக்கிறாங்க. திறந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன்டா என்னை விட்டு ஏன் போனேன், உன்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை ஹர்ட் பண்ணலையாடா, நீ என்னை ஹர்ட் பண்ணவே இல்லையா சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்கு ரொம்ப அழறாங்க. அழுதுட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன், நீ சேமில் எனக்கு கொடுத்ததல்லடா, நான் என்ன வந்துட்டு அப்படியே அவனை வந்துட்டு அந்த மாதிரி நினச்சேன். ஓகே நான் அவனும் அப்படியே நினச்சிட்டேன், நீ வந்து மிடில் கிளாஸ், நீ புவர் எதுவுமே இல்லாத ஒரு பையன் நான் நினச்சேன் சொல்லு, நான் அப்படி எதுவுமே நினைக்கலையடா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சது தப்பா இல்லை, நான் பேசுறது தப்பா நீ நினைக்கிறியா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அழறாங்க. நான் உங்ககிட்ட லவ் மட்டும் தான் எப்போதுமே எதிர்பார்ப்பேன், நீ அதுதானே எனக்கு கொடுத்த, அப்புறம் ஏன்டா ஏன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்கு அப்படியே வந்துட்டு அந்த பெட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு அப்படியே ஹெட் வந்து சாட்சி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்னடா என்ன ஜங்கு சொல்கிறேன் என்ன அப்படின்றாங்க. இங்கே பாரு கிளாஸ் ரூம் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாவட்டு என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அப்படியே நான் ஜங்குங்கிட்ட என்ன அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நீ இப்போ சரியான பாவட்டாக இருக்க, தள்ளி போட அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு அப்படியே இவங்க வந்து எந்திரிச்சு வந்து வேறு டெஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போன விட்டுருவோண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த பாசம் இந்த டெஸ்க்கில் வந்து உட்காடுறாங்க. இப்போ அவங்க கிளாஸே அவங்கள வேடிக்கை பார்க்குது. இங்கே பாருடா எல்லாரும் பார்க்குறாங்கடா, அஷேம்டாக இருக்கடா எனக்கு சொல்கிறாங்க. என்ன அஷேம்டாக இருக்குது சொல்லிட்டு கூப்பிட்றால ஜங்கு சொல்லிட்டு ஏன் அப்படி கூப்பிட்றா சொல்கிறாங்க. நான் உனக்கு எப்படி கூப்பிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்படி ரன் பண்ணுறாரு. என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு அப்படி தான் தோணும் சொல்கிறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தலை அடிச்சுக்கிறாங்க. இது ஜிமின் ஜங்கு தான் வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா அப்படி முறைக்கிறாங்க. டே நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கா சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாரு. இப்போ உனக்கு என்ன அசிங்கமாக இருக்குது எங்களை பார்த்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஒரு பர்சனை பார்த்துட்டு இல்லை அந்த காலேஜே சொல்லுது, இந்த அந்த காலேஜில் அந்த செவரு கூட சொல்லும் தெரியுமா, இந்த பிளாக் போர்டு கூட சொல்லும், இந்த ஜிம்மின் ஜங்குக்கு இருக்காங்களா அவங்க 2 பேரும் லவ் கப்பல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ 24 ஹவர்ஸும் அப்படி சொல்கிறாங்க. 24 ஹவர்ஸும் நாங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. எப்படி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீயாக விட மாட்டேயா சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், இன்னும் உன் பாய் ஃப்ரெண்டை நான் பிடிச்சி வச்சுட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. கிளாஸில் எல்லோரும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் அவரோட
ஹெட்டை கொண்டு வந்து டெஸ்க்கு அடியில் வந்துட்டு வச்சுக்கிறாரு. கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே ஒரு லேப் வைக்க அவர் லேப்பில் தான் போய் ஒரு ஹெட்டை வச்சுருக்காரு. ஐயோ உங்கள் பாரு இது ஒன்றும் கிளாஸ் ரூம்டா, பீச் பார்க்கில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பீச் பார்க்கில் நாங்களும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல அந்த பசங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை மெக்கு தான். மெக்கு பார்த்தா காகிதம் உட்காந்துருக்காரு. ஏன்டா அவனை இப்படி பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை நீயே பாருண்டா அவன் எப்போ லவ் பண்ணுறேன்னு ஓகே சொன்னானோ அப்போதுலேருந்து இப்படி தான்டா இந்த காலேஜே சொல்லுது தெரியுமா, கேன்டீன்லேருந்து பியூன்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்கடா. சொல்கிறாங்க அந்த ஜங்குக்கு ஜிம்மின் லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த பிரின்சிபல் வரைக்கும் தெரியுமா, ஆனால் தெரியாத மாதிரி கண்டுக்காமல் இருக்காங்க. அவங்களே பார்க்குறாங்க ஏதோ இவங்க தான் வந்துட்டு இந்த காலேஜில் வந்துட்டு ஒரு க்யூட் கப்பலில் வந்து லைலா மஜ்னு மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா. ரோமியோ ஜூலியட்டில் இருந்தால் அந்த காலேஜ் எப்படி இருக்குமோ அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க பண்ணிகிட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. கேன்டீன் போனால் அங்கே கேன்டீனில் உள்ளவங்க ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்களோ இல்லையா இவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. செல்லாம் சாப்பிட சாப்பிட சொல்லி ஊட்டிகிட்டு இருக்கான் தெரியுமா சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறது என்ன காய் மெக்கு ஜாக்சன் அண்டு ஃபெலிக்ஸ் ஓகேங்களா. இதில் இன்னும் மற்றவங்களும் வர மாட்டாங்க, டேவும் அதில் இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட் பண்ண நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டை வந்துட்டு ஜங்கோட லேப்பில் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ண இவருக்கு அவ்வளோதான். இங்கே பாரு இப்போ மட்டும் நீ ஹெட்டை எடுக்கல சொல்கிறாங்க. ஜிம்மி வேணுங்க டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஜங்க் ஒரு மாதிரி பண்ணாச்சு. இப்போ ஜங்க் இது பண்ணுறாருனா கொஞ்சம் கூட எஸ்காம அப்படி கீழே குடிச்சு கிஸ் பண்ணுறாரு. கிளாஸே பார்க்குது. அப்போ ஜிம்மி ஒரு ஸ்கேன் வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு கிளாஸ் விட்டு வந்துட்டாரு. இப்போ ஜங்குக்குமே வந்துட்டு எப்படியே வந்துட்டு என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணா சொல்கிறாங்க. நீ அப்படி பண்ண சொல்கிறாங்க. நான் சும்மா டீஸ் பண்ணண்டா அதுக்கு அப்படி பண்ணுவான் எல்லாரும் பார்க்குறாங்களே சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் யாரும் பார்க்காதப்போ பண்ணடா சொல்கிறாங்க. நான் ஏன் அப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்னா அப்படி வாழை பின் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே போகிற ஒரு ஜூனியர்னு பார்த்துறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு திரும்ப என்ன அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சின்ன சொல்கிறாங்க. ஓடிட்டு அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிடுது. எங்கள் ஜிம்மில் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட்டு ஓடி வந்துட்டு கிளாஸுக்கு வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஹெட் வந்து டவுன் பண்ணி வச்சுக்கிறாரு. எல்லாம் பார்த்து மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மி நீ எவ்வளோ தப்பாக நினச்சிக்காத, நாங்களாம் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டோம் ஓகேவா, நீங்கள் ரொம்ப க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்ல ஜிம்மிக்கு ஒரு மாதிரி எடுத்தேன். ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஜங்கு கூட. அவங்க என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க எதுவுமே அவருக்கு தெரியாது. அவங்க வீட்டில் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருக்கணும், காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமினுக்காக அவங்க அப்பா நிறைய வந்துட்டு மணி வந்துட்டு அதாவது வெளிலேருந்து கடன் வாங்கி கூட படிக்க வைப்பாங்க. அவருக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம கஷ்டப்படுறோம்ப்பா கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படியே ஜிமினோட வீட்டை பார்க்கலாம். இங்கே ஜிம்மியோட அப்பா தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சார்ட்டா ஒரு பர்சன்கிட்ட இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து மணி வந்து செட்டில் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ மணி தான் நான் வந்து வெயிட் பண்ணுறது, செட்டில் பண்ணிடுறேன், இப்போ செட்டில் பண்ணிடுறேன், உங்களுக்கு இப்போ சேலரி வரும் இப்போ சேலரி வரும்ட்டு இப்போ சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் சேலரி வந்த மாதிரி தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக தானே இருக்குது. உங்கள் பையன் பைக் வச்சுருக்கான், அப்புறம் உங்கள் பையனுக்கு நல்ல எவ்வளோ யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறீங்க, பணம் மட்டும் எப்படி இல்லாமல் போகும் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இப்போ அவங்க வீட்டில் நம்ம ஒரு அவங்க ஜிம்மியோட அம்மா அண்ட் ஜிம்மியோட குட்டி பாப்பா ஒரு ஜிம்னாக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு ஜினா ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. நம்ம ஜிம்முக்கு அவங்களுக்கும் ரொம்ப ஏஜ் வந்து கேப்டாக இருக்கும். அந்த பாப்பா பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்கிறாங்க. அம்மாட்ட போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு ஒன்றும் பயப்படாத சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அம்மா உங்கள் பையன் தேர்ட் இயர் தானே படிக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பையன் தேர்ட் இயர் முடிச்சிட்டாவது போயிட்டு வேலை பார்த்து இந்த பையனோட பணத்தை கொடுத்துருவானா சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் அவ்வளோ நாள் எடுத்துக்க மாட்டோம், என் பையனை நம்பி நான் இல்லை, நான் கொஞ்சம் டேஸ்லேயே உங்கள் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா வேறு வழியே இல்லாமல் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஜுவல்ஸ் தான் இருக்குது, அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை ஜிம்மோட அப்பாட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய் விற்றுட்டு கூட வாங்க சொல்கிறாங்க. அதை அவங்க போயிட்டு சேல் பண்ணிட்டு கொண்டு வந்து பணத்தை கொண்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு கேட்டால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, என்னம்மா அந்த ஜுவல்ஸ்லாம் ஜினாக்குன்னு வச்சுருக்குது, உன்னோட அம்மா ஆசையாக ஜினாக்காக கொடுத்தது, அதை ஏமா நீ விற்கிற சொல்கிறாங்க. வேறு என்னங்க பண்ணுறது சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, எனக்கு ஜிம்மி நல்லா படிக்கணும், அவன் எந்த விதமாக கஷ்டப்படக்கூடாது தோணுது, அவனுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் சேர்த்து வைக்கல, அட்லீஸ்ட் அவன் நல்லா படிக்க வச்சுட்டா அவன் ஹாப்பியாக இருப்பான், அவன் லைஃப்பில் வந்துட்டு அவன் செட்டில் ஆகிடுவான், அவன் நல்லா கொஞ்சம் அவன் லைஃப்பில் நல்லா பார்த்துப்பான்டா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ கடன் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியுது. ஆனால் நம்ம ஜினாவும் இருக்காங்க சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு தானம்மா, ரொம்ப ஏஜ் கேப்டாக இருக்கும், நம்ம ஜிமினுக்கும் ஜினாவுக்கும் ரொம்ப ஏஜ் கேப்டாக இருக்கும், அதனால் ஜினாக்கு இப்போ தான் 5 years ஆகுது, அதனால் அவள் வந்துட்டு படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜினா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வந்து இப்போ வளர்ந்து வரதுக்குள்ள நான் அவளுக்கும் எல்லாமே பண்ணணுமா, ஜிமினுக்கு என்ன பண்ணிருக்கோம் அதை ஜினாவுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் நமக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஜிம்மின்கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னால் அப்பா வர முடியாது, உனது காலேஜில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், பணத்தை எல்லாம் வந்துட்டு கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு வேலைக்கு போயில பார்ட் டைம் ஜாப் அப்படியே என்னோட பையனை கஷ்டப்பட சொல்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, இல்லைங்க நம்ம பையனுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்க தப்பிலே சொல்கிறாங்க. பாருமா, என்னுடைய அப்பா எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கல, ஆனால் நான் வளர என்னோட கஷ்டத்தை நானே புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீடு கஷ்டப்படுது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்னோட அப்பா அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் கூட என்னால் தனியாக பார்த்துக்க முடிஞ்சுது, என்னால் ஒரு சொந்த வீடு
வீடு வாங்க முடியல, ரெண்ட்லேயே இருக்கேன். என்னை நம்பி நீ வந்த உன்னையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்காக என்னோட பையனை வந்துட்டு நான் இப்போவே போயிட்டு புஷ் பண்ண முடியாது. ஓகேவா, படிக்கிற வயசில் போய்ட்டு நீ வேலை பாரு, இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு வந்து நான் உயிரோட தான் இருக்கேன். என் பையன் நல்லா படிக்கணும், அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அது ஒரு அப்பாவை நான் கொடுப்போம்மா. எனக்கு வந்துட்டு என் பையனை நம்ம நம்பி நான் இல்லை, என் பையன் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும், அதுதான் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ஈவன் என் பொண்ணுக்கும் நான் அதே மாதிரி பண்ணுவேன் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் இப்போ டைம் சரியில்லை என்னவோ, எனக்கு நான் போகிற இடத்துலலாம் ஜாப் வந்துட்டு ரொம்ப சார்ஜ் கம்மியாக தான் கிடைக்குது. எனக்கு ஜாப் கூட பார்க்கணும் இல்லை, எனக்கு எல்லா விதமான காஃபி மேக் பண்ண தெரியும். எனக்கு என்ன ஒரு நல்ல ஒரு காஃபி ஷாப் வச்சு எல்லோரும் அதை நல்லா ரன் பண்ணால் என்னோட பசங்க ஃப்யூச்சர்னு நல்லாயிருக்கும். ஒன்றையும் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசை இருக்குமா. ஆனால் என்னால் எனக்கு இன்னும் இப்போ முடியலம்மா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் வரட்டும், நான் வேலை பண்ணுவேன். ஆனால் ஜிம்மிக்கிட்ட மட்டும் கஷ்டத்தை சொல்லிட்டு அதை ப்ளீஸ்மா சொல்லிட்டேன். ஜிம்மோட அம்மா கிட்ட ஜிம்மோட அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க பைக் எடுத்துகிட்டு. ஜிம்மில் வச்சுருக்க பைக்கே அவ்வளோ ஹைலி ரேட்டான ஒரு பைக் தான். அவங்க அப்பா ரொம்ப நிறைய செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு போய் வீட்டில் பைக் நிறுத்தா ஜிம்மினோட அப்பா வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க அப்பான்றாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா ஃபேஸும் ஜிம்மினோட அப்பா ஃபேஸும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஜிம்மினை பார்த்தா கொஞ்சம் ஃபேஸ் அப்படி சேஞ்ச் ஆகிடுது. அப்பா என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான்ப்பா சொல்கிறாங்க. காலேஜ் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா போகுதுப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா படிக்கிறா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா படிக்கிறப்பா சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. இப்போது டேஸஸ் போக போக இவங்களுக்கு கடன் நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் ஜிம்மின் வந்துட்டு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே ஜங்குக் ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபைனல் இயர் வந்து அதாவது ஃபைனல் எக்ஸாம் வந்து வரப்போகுது. இப்போ ஜிம்மின் வந்துட்டு ஜிம்மின் வந்து நல்லா படிக்கிற பையன். ஆனால் ஜங்குக் கூட லவ் பண்ண அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே, ஏன்னா அவங்க 1 year லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு சைட் அடிச்சதில் இருந்திருப்பாங்க. இப்போ 3rd year தான் லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜங்குக் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். ஜிம்மின் அப்படியே ஆப்போசிட். ஆனால் ஜிம்மோட ஃபேமிலி இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குமே அப்போ தெரியாது. ஜிம்மின் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜிம்மின் வச்சிருக்க பைக்கே ரொம்ப நல்லா காஸ்ட்லியான பைக்காக இருந்திருக்கும். அவர் போட ட்ரெஸ்ஸு எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். எதுவும் வந்துட்டு லோவான ஒரு பர்சனாக அப்படிலாம் அவர் இருந்ததே இல்லை. மணிலேருந்து எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். அவங்க அப்பா எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. அவர் கேட்காமலே கொடுப்பாங்க. ஜிம்முக்கு அவங்க ஃபேமிலிலேருந்து அவங்க அப்பா எவ்வளோ சேலரி வாங்குறாங்க எதுவுமே கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் கூட ரொம்ப கேஷுவலாக இருப்பார். நல்லா மணியை செலவு பண்ணுவார். அப்படி இருந்ததுனால அவருக்கு தெரியவில்லை. இப்போ டேஸஸ் போக போக ஜிம்முக்கு எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்க போகுது. இப்போ நம்ம ஜெகே வந்துட்டு ஜிம்மில் அப்போ எப்போதும் வேலை கூட்டே போயிட்டுருப்பாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. நம்ம இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா ஃபைனல் எக்ஸாம் வரப்போது இப்போ கூட பொறுப்பே நம்ம சுற்றிட்டு இருக்கானுங்க சொல்கிறாங்க. அப்போ மேக் சொல்கிறாங்க, இல்லைடா அது அவங்க லைஃப்லாம் சொல்கிறாங்க. இல்லைடா அது எப்படி அப்படி விட முடியாது, தப்புடா. அவங்க படிக்கிறாங்கல்ல, வந்து படிப்பு தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லவ் எப்படினாலும் படிக்க தானே போகிறாங்க. இப்போ எக்ஸாம் நல்லா எழுதுனா நல்லா காலேஜுக்கு நல்லா இப்போ என்ன எக்ஸாம் எழுதுனா நல்லா ஜாப் கிடைக்கும். அதை விட்டுட்டு இவங்க எதுவுமே சுற்றிட்டு இருக்காங்க. ஜங்கு கூட வரல, அவங்க அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஜிம்மில் என்ன நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் தெரியலடா சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க என்னதான் லவ் பண்ணணும் அதை நம்ம வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டடீஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம எல்லாத்தையும் கேட்க முடியல சொல்கிறாங்க. அவன் எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு லஞ்ச் டைமில் தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, என்ன மேக்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் தப்பாக நினச்சிக்காத கேட்குறேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நீ என்ன எப்போதுமே லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன், லைஃப்பில் வேறு எதுவும் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து மேக் நீ என்னை பார்த்து என்ன சொல்கிற மேக் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்குறேன், நீ லவ் மட்டும் தான் பண்ணுவேன், அதை தாண்டி உன் லைஃப்பில் என்ன இருக்குது, நீ என்ன ட்ரீம் வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களாம் என்னது விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவங்கவுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறன்ற ஒரு இதோடு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க, என்ன நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி எனக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் சொல்கிறாங்க. அப்போ காயமே பக்கத்தில் நிற்கிறாங்க ஃபிலிக்ஸு. நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு எல்லாமே நிற்கிறாங்க. என்ன கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல ஜிம்மின், இங்கே பாரு எல்லாருமே படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப் போகிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சும்மா இதை டிகிரி வாங்கணும், நல்லா அம்மா காசை வந்துட்டு நல்லா ஊரை சுற்றணும், நல்லா படித்தோம் அப்படியே வீட்டில் போய் உட்காந்து போகிறோம் அப்படி இல்லை, ஒரு ஜாபுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். உனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, ஏன்டா சொல்கிறாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ லாஸ்ட்டாக நல்ல மார்க்ஸ் எப்போ எடுத்து சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. செகண்ட் இயர் லாஸ்ட்டு செமஸ்டரில் சொல்கிறாங்க. இப்போ அந்த இந்த 1 yearல யார் உன்னோட பிளேஸில் இருக்காங்க சொல்கிறாங்க. பார்த்தா வேற ஒரு பர்சன் தான் அந்த பிளேஸில் இருக்காங்க. இல்லை எனக்கு புரியல, நீ லவ் பண்ணுற தப்புன்னு நான் சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீ ஜங்குக்கு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜங்குக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நீ வந்துட்டு உன்னோட வீட்டில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு எய்மே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்குலாம் நெக்ஸ்ட்டு சிஓவாக தான் போக போகிறேன் எனக்கு தெரியும். நீ என்னவா ஆக போகிற சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மின் கூட புரியல. இல்லைடா ஏன் அப்படி பேசிட்டு சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு ஜிம்மின், நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, லவ் பண்ணுறது தப்பு இல்லை ஓகேவா. ரொம்ப ஹாப்பியாக ஒரு லவ்லி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நல்லா ஊரை சுற்றலாம் தப்பு இல்லை. அது ஒன்றும் லவ்ன்றது நம்ம லைஃப்பில் அந்தந்த ஏஜில் வர்றது தான், டீனேஜில் அதெல்லாம் பண்ணுறது தான். ஆனால் அதை தாண்டி நம்ம அதே டீனேஜில் தான் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஓகேவா. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எல்லாத்தையுமே. இப்போ ஜாலியாக சுற்றிட்டு கடைசி காலத்துலேருந்து வருத்தப்படக்கூடாது ஓகேவா. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்காக எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நாங்களே பார்த்து உங்களை சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டான கப்பல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலேஜே சொல்லும். உங்களை பார்த்து ரோமியோ ஜூலியட்
லைலா மஜ்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக அவங்க வந்துட்டு அவங்க இது மாதிரி நீங்கள் இருக்க முடியாது ஓகேவா. உங்களுக்கு தனி லைஃப் இருக்குது. அவங்க ஸ்டோரியில் வேணால் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதை கேட்குறதுக்கு. ஆனால் ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசி, நல்லா படி ஓகேவா. நீ படித்த முடிஞ்ச கூட என்ன ஆக போகிறான்னு தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் நீயும் ஜங்குக்கும் சரி எப்போ பார்த்தாலும் வெளில போயிட்டே இருக்கீங்க. கிளாஸில் நீ இருந்தது எப்போ இருக்கீங்க, எப்போ வரீங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரியுமா. உண்மையும் ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்காக இப்படியே இருக்கிறது நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுது இந்த கேட்குறதுக்கு. நீ சொல்லி எப்படா நீ எந்த கிளாஸ்லேருந்து முழுசாக அட்டன் பண்ணுற கிளாஸாக சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஜங்குக்கு இல்லை இந்த டைம், அதனால தான் இவ்வளோ அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போது ஜிம் ஒரு மாதிரி அவருக்கு வந்து புரியுது இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் எதனாலும் பண்ணிக்கோ எதனாலும் பண்ணிக்க எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், ஒரு வெல்விஷராக சொல்கிறேன். இப்போ கேட்க இஷ்டம் தான் கேட்டுக்கோ ஓகே சரி. ஜிம்முக்கு ஏன் எப்படி சொல்கிறாங்கன்றாங்க அக்கா எல்லாருமே பார்க்குறாங்க. இல்லைடா அவன் சொல்கிறது தப்பு இல்லை, நாங்கள் சொல்கிறோம் உனக்கு எங்கள் மேலே கோவம் தானே பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நல்லா படிக்கிற பையன் எங்களுக்கு தெரியும் ஓகேவா. இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். எங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது ஓகேவா. எங்கள் ஃப்ரெண்டோட பிளேஸாக வேறு ஒரு பர்சன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. இன்றைக்கி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு வராரு. இன்றைக்கி இங்கே பார்த்தா இவங்க வீட்டில் பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி க்ரௌடாக நின்றுட்டுருக்காங்க. ஜிம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நேரமாக வீட்டுக்கே வராரு. இவ்வளோ அவர் டைமுக்கு வீட்டுக்கே வந்துருக்க மாட்டார். இப்போ வந்து பார்க்க இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் எப்போ என்கிட்ட லாஸ்ட்டாக மணி வாங்கினீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து பைக்கை நிறுத்திட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்கு இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த பர்சன் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பைக்கை சவுண்டை கேட்டு பார்த்துட்டு இங்கே பா சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்ட்ட இப்போ மணி கூட எனக்கு கொடுக்க மணி இல்லை. ஆனால் உன்னோட பையனுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு பைக் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு பார்க்குறாங்க. யாருங்க நீங்கள் எதுக்காக என்னோட அப்பாவை அப்படி கத்திட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. உனக்கு அது தெரியாது ஏன் உன்னோட அப்பா உனக்கு கத்தலன்னு உனக்கு தெரியும் அப்படி தானே வரு. உன்னோட அப்பா என்கிட்ட பணம் வாங்கி எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு தெரியுமா. வட்டி மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த வட்டி கூட கொடுக்குறதில்ல. இப்போ யார் கொடுப்பாங்க சொல்லு. எனக்கு நான் வந்துட்டு வட்டிக்கு தான் கொடுத்துருந்தேன். அது உன்னோட அப்பா அதை கொடுக்கவே இல்லை. கொடுக்கல கேட்க மாட்டாங்களா வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ சின்ன அவங்க அப்பா பார்க்குறாங்க. அவங்க அப்பா எதுவும் சொல்லுவாங்க பாருங்கள் இது வந்து என்கிட்ட பேசுங்க பையன்கிட்ட பேசாதேன்னு சொல்கிறாங்க. ஏன் உன் பையனுக்கு தெரியாது, அவன் பையனுக்காக தான் நீ இவ்வளோ மணி வந்து கடன் வாங்கினா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இது கூட தெரியாமல் நீ ஏதோ ஊர் சுற்றிட்டு இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. காலேஜ் படிக்கிற பையனுக்கு இவ்வளோ ஒரு பைக் அப்படி சொல்லிட்டு நீ கொடுக்குற மணிக்கு அப்போ நீ வந்து அப்புறமா கொடுத்துக்கோ. இப்போதைக்கு இந்த பைக்கை நீ கொடுக்குற மணிக்கு சரியாக போய்ட்டு நினைக்கிறேன் சொல்லிட்டு அந்த பைக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு சொல்லிட்டு அந்த பைக்கில் கீ அப்படியே இருந்திருக்குமா. டக்குன்னு அந்த பைக் வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா வந்துட்டு அந்த பைக் வந்துட்டு அந்த பையனோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பைக்கை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பைக்கை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பணத்தை கூட சொல்கிறாங்க. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் இங்கே பாருங்கள் நான் உங்கள் பணத்தை வந்து நாளைக்கே கொடுத்துட்றேன். நாளைக்கு எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. ஆனால் இது என் பையனோட பைக்கு அந்த பைக்கை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு கடன் கொடுக்கவே வழி இல்லை. ஆனால் உன் பையன் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா பையன் பைக்கை தொட்டு அவ்வளோ கோவம் வருது சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கடன் வாங்கி தானே வாங்கி கொடுத்துருப்போம். அந்த பைக்கெலாம் கடன் வாங்கின பணம் தானே இந்த பைக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மோட அம்மா எதுவும் சொல்லாமல் அகைன் போட்டு அவங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஜுவல்ஸ் அவங்க ஹேண்டில் போட்டுக்குது. அதெல்லாம் கட்டி வந்துட்டு இந்த அங்கே இதை வச்சுக்கோங்க சொல்லிட்டு அந்த பர்சன் கையில் கொடுக்குறாங்க. பைக்கை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நான் விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அப்படி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடறாங்க. இப்போ ஜினா பார்த்தா வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வர ஒரு மாதிரி இருக்குது. ஜினா ரொம்ப அழுறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஜிமினுக்கு புரியல. அம்மா அப்பா என்ன நடக்குது ஏன்ப்பா யார்ப்பா அவங்க சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இல்லை ஜிமின் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் உங்கள் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா ப்ளீஸ் புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. எங்க ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உங்கள் பேச்சால் நான் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் அவங்க போய் நிற்கிறாங்க. ஜிமின் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லி தான் ஆகணும் சரியா. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஹைட் பண்ணுறதுனால எதுவும் ஆகிறது இல்லை. நாங்கள் ஒன்றும் ரிச்சான ஃபேமிலி கிடையாது சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம வந்துட்டு ஒன்றும் ரிச்சான ஃபேமிலி கிடையாது சரியா. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது. புவர் கிளாஸ் சொல்லலாம். ஏன்னா மிடில் கிளாஸாக இருந்து இப்போ புவர் கிளாஸாக மாறியிருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட புரியல. அம்மா என்னம்மா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அப்பாவுக்கு சேலரி பாதி தான் வந்துட்டுருக்கு ஓகேவா. ஏன்னா அவங்க கம்பெனியில் ஸ்ட்ரைக் போய்கிட்டு சொல்லிட்டு பாதி சேலரி தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும். அதுவுமே அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் கிடைக்கிது. அந்த சேலரியை வச்சு இந்த வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியல. அவனோட சிஸ்டருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒரு சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா உனக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் அப்பா கொஞ்சம் கூட உங்களோட கஷ்டம் தெரியக்கூடாது சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் எதுவுமே கொஞ்சம் கூட நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் யோசிக்க மாட்டாங்க. ஏன் ஜிமின் எல்லாருமே ஒரு பசங்கன்னா எல்லாருமே ரிச்சாக ஹாப்பியாக தான் வாழணுமா. அவங்க ஃபேமிலிக்கு எந்த மாதிரி பையன் வாழக்கூடாதா. வாழணுன்றது நம்ம கையில் இருக்குது. ஆனால் எப்படி தான் வாழணும் என்ன ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பர்சன் நேர்மையாக வாழணும் ஹானஸ்ட்டாக வாழணும் ஒரு ரூல்ஸ் இருக்கலாம். ஆனால் ரிச்சாக தான் வாழணும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா. ரொம்ப எல்லாமே வந்துட்டு நினச்சதெல்லாம் கிடைக்கணும் நினச்சதெல்லாம் வேணும்னு என்ன இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மு கிளம்பி போடல. அம்மா என்னம்மா சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மா ஜிம்மோட அப்பா ஜிம்மோட அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க. அம்மா இந்த மாதிரி சொல்லாதம்மா ப்ளீஸ். ஜிம்மின் ஹாட்டாக சொல்கிறாங்க. ஜிம்மின் உங்களுக்கு ஜிம்மின் தவிர எதுவுமே தெரியலையாங்க. ஜிம்மின் எனக்கு தாங்க பையன் உங்களுக்கு மட்டும் பையன் ஃபஸ்ட்டு அவன் தான் பிறந்தான். ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவன் பிறந்தப்ப நம்மகிட்ட ஓரளவுக்கு மணி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவன் கேட்குறப்பலாம் வாங்கி கொடுத்து எல்லாமே பழகிட்டீங்க. ஆனால் அவன் வளர வளர எல்லாமே வந்துட்டு நம்ம கை மீறி போயிடுச்சு. நம்மக்கிட்ட பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதோ இவ சின்னா இவன் வந்துட்டு வேணாம் நான் சொன்னேன். ஆனால் வந்துட்டு இப்போ வேறு சுச்சுவேஷன் இல்லாமல் இவன் வந்து பிறந்தா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னா வந்து பார்க்குறாமா, என்னம்மா சொல்கிறீங்க? ஜின்னாவை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை உன் சிஸ்டர் இருக்கான்னு உனக்கு தோணுது, உன் சிஸ்டர் எந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறவங்க உனக்கு தெரியுமா தெரியாத சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ யோசிக்கிறியா இல்லை, உன் சிஸ்டர் ஸ்கூல் சேர்த்து 1 year ஆகுது, அவள் என்ன மாதிரி ஸ்கூலில் படிக்கிறவங்க தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. நீ படித்த ஸ்கூலில் கூட ஒரு பாதி கூட அந்த ஸ்கூல் இருக்காது, ஓகேவா? நீ உனக்கு கிடைச்ச எல்லா பெஸ்ட்டுமே உனக்கு மட்டும்தான் கிடைக்குது, உன் சிஸ்டருக்கு எதுவுமே கிடைக்கல. அது என்னக்கா நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜூன் அப்பாவுக்கு ரொம்ப வருது. இங்கே பாருமா, எதுக்கு அம்மா பசங்களை கம்பேர் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லைங்க, அவனுக்கு தெரியணும் அவன் எப்படி இருக்கா, அவன் சிஸ்டர் எப்படி இருக்கா, இந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்கு வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்க? அவன் என்ன வேற ஒரு பர்சனா? அவன் இந்த ஃபேமிலியில் உள்ளவன், அந்த ஃபேமிலியில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவருக்கு இருக்க சொல்கிறாங்க. அம்மா சின்ன பையன் சொல்கிறாங்க. என்ன சின்ன பையனா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? அவன் 3rd year முடிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்புக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவன் ஜாப்புக்கு போத அப்புறம் அது அவனோட இஷ்டமா, அது அவனோட உரிமை. நான் அதை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட ஏன் இப்படி ஏன் ஹார்ஷாக பேச சொல்கிறாங்க? நான் ஹார்ஷாக பேசலைங்க, அவனுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம சுச்சுவேஷன் என்ன புரிய வைக்கிறேன், போதுமா? நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அஜ்மனோட அம்மா உள்ளே போய்ட்டு எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா எல்லாமே கடன் வாங்கினதாக இருக்குது. இது பாரு, இது மொத்தமும் உன்னோட அப்பா உன்னோட ஸ்டடீஸ்க்காக மட்டுமே வாங்கினது. நீ ரொம்ப ரிச்சான ஸ்கூலில் படிக்கணும், ரிச்சான யூனிவர்சிட்டியில் படிக்கணும், உனக்கு எல்லாம் ஹாப்பியாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. உனக்கு கூட ட்ரெஸ்ஸு ஷூஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட லோவாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ஆனால் ஒரு சிஸ்டர் பாரு, ஆப்போசிட்டாக பாரு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கரெக்டாக அவளுக்கு என்ன இருக்குது இந்த வீட்டில் எப்படி சொல்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு ஒரு ஜுவல்லர் இருக்குது அந்த வீட்டில், அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி வைக்கல, என்கிட்ட இருந்தது அவளுக்குன்னு உள்ளதை கூட இந்த கடனுக்காக எல்லாம் ஊற்றி கொடுத்துருக்கேன், எல்லாமே ஆல்மோஸ்ட் உனக்கு மட்டுமே வந்துருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு பயங்கர டேஸாக வந்துட்டுருக்கு. அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா கெஞ்சுறாங்க. இங்கே பாருமா, ஜிம்மினோட ஹர்ட் பண்ணதம்மா சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு புரியல, நீங்கள் ஏங்க அப்படி இருக்கீங்க? ஜிம்மின் மட்டும் உங்கள் கணக்கு தெரியலண்ணா, தோ இவருக்கா ஜினா உங்கள் கணக்கு தெரியலையா? இல்லை நான் தெரியல உங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் என்னங்க எங்களுக்கு ஆடம்பரமான லைஃப் என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கடன்காரங்க வந்து இப்படி கத்தக்கூடாது, நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறோம், இது தப்பா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒவ்வொரு டேஸும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து கத்திகிட்டே இருக்காங்க. இவன் எப்போ வரான் எப்போ போகிறான்னு கூட தெரியுதா? காலேஜ் விடுற டைம் தான் கரெக்டாக வீட்டுக்கு வரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா காலேஜ் எந்த டைமில் விடுறாங்க, இவன் எந்த டைமில் வரான். அன்றைக்கி தான் இவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்திருக்கான், இன்றைக்கி தான் பார்க்குறான். ஆனால் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் வீட்டில் நடக்கணும் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் பொண்ணுமே புரியல, டேஸாக வருது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு தெரியலையேம்மா சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு எப்படிப்பா தெரியும்? அம்மாவுக்கு காலேஜ் எந்த டைமில் விடுறாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நாளாக ஜிம்மில் அம்மா நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க காலேஜ் விடுற டைமுக்கும் ஜிம்மின் வர டைமும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அம்மா சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்ல, நீ எந்த டைமில் காலேஜ் உனக்கு விட்றாங்க சொல்கிறாங்க. அம்மா 4:30 சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு எப்போ வர சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. 7 o'clock சொல்கிறாங்க. இல்லை நீ என்னப்பா பண்ணுவ சொல்ல, நீயே சொல்ல என்ன பண்ணுறா. 5:30 அதுக்கப்புறம் 6:30 ஆகுது, அதுக்கப்புறம் 7 o'clock வராங்க. 2.5 years 2.5 hours என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் வெளில சொல்லி கேட்குறாங்க. நீ எதனா நான் பார்ட் டைம் ஒர்க்காக போகிற சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா போகிறது ஏமா என் பையன் பார்ட் டைம் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இவன் என்ன அடாப்ட் அவங்க பண்ணிட்டு வந்தேன், இல்லை இவன் எனக்கு நான் பெற்ற பையன் தானேங்க, இவன் நான் கணிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா சொல்லி ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அங்கே பார்க்க கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறாங்க. பொறுமையாக நான் பேசணும்னு எதுவுமே இல்லைங்க, நான் பொறுமையாக இழந்துட்டேன். இவன் நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி ஜிம்மின் நல்லா படிக்கிறான், நம்ம ஜிம்முக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். நம்ம ஜிம் தானே, நம்ம பையன் தானே, நம்ம எப்படி ஹாப்பியாக இருந்து போய் நம்ம பையன் நல்லாயிருக்கும், நம்ம மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஆனால் இப்போ 1 year நோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் டேஸாக நோட் பண்ணுறேன். இவன் சரியாக படிக்கிறானே எனக்கு தெரியல. இவன் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததே இல்லை. வரான், நல்லா ட்ரெஸ் பண்ணுறான், அப்படி தூங்குறான், சாப்பிட்றான், எஞ்சி போகிறான், இப்படி தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அவனோட மார்க் என்னவா இருக்குது எதுவுமே எனக்கு புரியவே இல்லைங்க. இவன் கொஞ்ச நாளாக வேறு மாதிரி இருக்கான் அப்படி சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து அம்மா சொல்கிறாங்க. இல்லை நீ ஹானஸ்ட்டாக சொல்ல, நீ வேறு மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ உண்மை நல்லா ஸ்டடீஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறியா, இல்லை ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும் டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா, உன் ஃப்ரெண்ட்ஸாக எந்த மாதிரி ஃபேமிலி சேர்ந்தவங்க, நீ எந்த மாதிரி ஃபேமிலி சேர்ந்தவங்க அவங்களுக்கு தான் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்ல, அவங்க யாரும் எனக்கு கேட்டதே இல்லைம்மா சொல்கிறாங்க. அவங்க ஏன் கேட்கணும், ஏன்னா நீ அவங்களுக்கு ஈக்குவலாக தான் ட்ரெஸ் பண்ணுற, அவங்களுக்கு ஈக்குவலாக தான் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, அப்போயே அவங்ககிட்ட கேட்க போகிறாங்க. ஆனால் நீ ஒவ்வொன்று போடுறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் உன்னோட அப்பா எவ்வளோ பேப்பரில் சைன் பண்ணி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க கடனா சொல்லிட்டு அவருக்கு தானே தெரியும், இது எங்களுக்கு தானே தெரியும், உனக்கா தெரியும் போது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர டேஸ்ட் வருது. அப்படியே நேரில் பண்ணிடுறாரு, பயங்கரமாக எழுதுறாங்க. அம்மா என்னமா பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் உண்மையை சொல்கிறேன், நீ உன் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, நீ தெரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வீடு கூட நமக்கு சொந்தம் இல்லை, இது ரெண்ட், அதான் உனக்கு தெரியல சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் பார்க்குறாங்க. உன்னோட அப்பா என்ன சார்ஜ் வாங்குறாங்க, நம்மளுக்கு அப்பா இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே எப்படிப்பா வருதுன்னு ஒன் டே கூட கேட்க மாட்டியா, ஸ்கூல் டைமில் அதெல்லாம் தெரியாது, ஓகே காலேஜ் போனேன், ஒரு ஃபஸ்ட் இயர் போனேன், செகண்ட் இயர் போனேன், தேர்ட் இயரில் கூட உன்னோட ஃபியூச்சர் என்ன, உனக்கு என் ட்ரீம் என்ன, என்னைக்காவது ஒன் டைமாவது எங்ககிட்ட வந்து அதை பற்றி பேசியிருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவுமே சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப ஹார்ஷாக வார்த்தை வந்து விட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அந்த ரீசன்னால அவர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க அம்மா ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க.
ஜிம்முக்கு எதுவுமே பேச முடியல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வருது, எதுவுமே சொல்லாமல் ரூமுக்கு போயிடறாங்க. ரூமுக்கு போய் டோர் லாக் பண்ணிடுறாங்க. எங்கள் ஜிம்னோட அப்பா ஜிம்னோட அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுற, இதுக்கு என் பையனுக்கு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம், நீ இவ்வளோ நாள் நீ இப்படி மனசை வச்சுக்கிட்டு இருந்தே சொல்கிறாங்க. எங்கே நான் என் பையங்க எனக்கு இல்லை நீ பேசுறது பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ அவன் வந்துட்டு அவனுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டேன், உங்கள் 2 பேருக்கு எதுவும் நான் பண்ணாமல் விட்ருக்கேன் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கோச்சிட்டு அவங்க ரூம் போயிட்டு தனியாக உட்காந்துறாங்க. அப்போ கூட ஜிம்னோட அப்பா ஜிம்முக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் உள்ள என்ன நடந்துச்சு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மு எதுவுமே சொல்லாமல் நெக்ஸ்ட் டே தான் அப்படியே அழுத்தே இருந்திருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு காலேஜ் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பைக்கை அப்படியே வீட்டில் விட்டுட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் தான் ஏறுறாங்க. ஜிம்மோட அம்மா பார்க்க ஜிம்மோட அம்மா வந்துட்டு ஜிம்முன்னு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மு எதுவுமே காதுறவங்கம்மா அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. ஜிம்மோட அப்பா இன்னும் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இப்போது ஜிம் டேரெக்டாக காலேஜ் தான் வராங்க. அவருக்கு எதுவும் சொல்ல பயங்கர டேஸ்ட்டாக வருது, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கிளாஸில் வந்துட்டு. இப்போ நம்ம ஜங்க் தான் உள்ள வராங்க. வந்து பார்த்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க. ஜிம் டக்கு டேஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னாச்சு, ஏன்னா என் பேபி ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒன்னோட ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போய் ஜிம்மில் கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக்கு எதுக்கு இப்படி பண்ணுற சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போ இப்படி பண்ணுறதுனா சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு அப்படி இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்க் ஜிம்மில் அமைதியாக உட்காந்துட்றாங்க. இப்போ எதுவுமே சொல்ல முடியல, அவருக்கு என்ன நடந்துச்சு வீட்டில் அப்படின்னு யோசிக்க ஒரு மாதிரி இருக்கா. இப்போ தான் ஜிம்மின் அவங்க பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ரொம்ப அவங்க கிராண்ட்பா தான். அவங்க வந்துட்டு ஜிம்மின் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு ஈவினிங் போயிட்டு அவங்க கிராண்ட்மா வீட்டு தான் போகிறாங்க. கிராண்டியும் சொல்கிறாங்க ஜிம்மின் இவ்வளோப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. நான் கேட்குறேன் தப்பாக நினச்சி கூட நான் தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் என்ன நடக்குது கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வீடு எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கும், அவங்க அப்பாவுக்கு சேலரி வரலன்றது. ஏன்னா ஜிம்மோட அம்மா அப்பா நேற்று பேசுகிறது ஜிம்முக்கு புரியல, ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ எவ்ரிடே கடன்காரங்க வர்றது திட்டுறது, அவங்க அம்மா ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குறது, ஜிம்மோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி இந்த மணியெல்லாம் கொடுக்குறது இது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு பயங்கர டேஸ்ட்டாக வருது. அப்போ அவங்க பார்க்குறாங்க. நான் ரொம்ப வந்துட்டு பொறுப்பே இல்லாமல் வந்து இருந்துட்டு எல்லாம் கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, சரி டீனேஜில் பசங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் தப்பில் தங்கும், அதை விட்டுரு சரியா. நீ கண்டிப்பாக ஒன் டே வந்துட்டு பெரிய பையனா நல்லா வளருவேன், நல்லா உன்னோட அப்பா அம்மா பார்த்துப்பேன். உன்னோட அம்மா நினைக்கிறாங்க எல்லாமே உனக்கு பண்ணுறாங்க, உன்னோட சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப குழந்தை இல்லை அவளுக்கு, உனக்கு பண்ண மாதிரி எதுவும் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அதுதான் மற்றபடி ஒன்றும் அவங்க உங்களை கோவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிராண்ட்பா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, எல்லாமே அவங்கள பார்த்து தெரியும் உங்களுக்கு. நீ நல்லா படிச்சுட்டு நல்லா சமத்து போய் நான் வேலைக்கு போய்ட்டு அவங்க நல்லா பார்த்துப்பியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வருது. அவர் ரொம்ப அழகாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மன் இப்போ தான் புரியுது அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. இப்போவும் அவர் ஒன்றும் தப்பாக பேசுகிறது தப்பாக நினைக்கல. ஜங்கு லவ் பண்ணுறது தப்பு இல்லைனா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தது தான் தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறாருனா இப்போ நெக்ஸ்ட் டே இந்த பைக் வந்து எடுக்கிறது இல்லை. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அந்த பைக் வேணாம் சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பைக் வேணாம், கொஞ்சம் டேஸ் தான் பஸ்ஸில் போய்க்கிறேன், இதை நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க, சேல் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு மணி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஜிம்மன் இப்போ அதுக்கப்புறம் இந்த அவங்க அம்மா கிட்ட பேசுறது கூட இல்லை. அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு, எதுவுமே சொல்லாமா. ஏன்னா அவங்க அம்மா இதை எப்போவும் சொல்லியிருந்துருக்கலாம், இப்போ அவங்க இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒன் டே அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். அவங்க மேலேயும் தப்பு இருக்கல. பேரண்ட்ஸுமே வந்துட்டு பசங்கிட்ட எப்போ சொல்லுமோ அப்போ சொல்லிடணும். அதை விட்டு அவங்க மொத்த கடனும் வரும்போது அவங்க வந்துட்டு அந்த டைமில் வந்து ப்ரெஷர் வந்து பசங்க மேலே கட்டுறது தப்பு இல்லையா, அது ரொம்ப ஹர்ட் ஆகும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் சேம் டைம் அவங்க அம்மா சொல்கிறது கரெக்ட் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரியுது. அதனால் ஜிம்மன் டேரெக்டாக நம்ம கிளாஸ்க்கு வந்ததுமே லைப்ரரி தான் போகிறாரு, போய்ட்டு ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மெக்கு காய் இவங்களாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன பண்ணுறா ஜிம்மின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு நான் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்கு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து படிச்சுட்டே இருக்காரு. எக்ஸாமுக்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. இப்போ ஜங்குக்கு வருது, சரி எக்ஸாம் வரதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க மார்க்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்து ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் ஜங்குக்கு நீ படிக்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கலான்னு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவருமே கேஷுவலாக இருக்கிறாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலி, ஜிம்மோட ஃபேமிலி பற்றி அப்போ ஜங்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு நல்லா ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க 2 பேருமே ஸ்டடி பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவர் ஸ்டடிஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ரொம்ப நல்லா ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அவங்க ப்ரொஃபஸர் எல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. பரவாயில்ல ஜிம்மினியாக நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துடும் போலே சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் எல்லா டவுட்ஸ் கிளியர் எல்லாமே நோட்ஸ் வந்துட்டு எல்லாம் எழுதிட்டே இருக்காரு, எல்லா நோட்ஸும் எடுத்துகிட்டே இருக்காரு, எக்ஸாமும் நல்லா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது ஜிம்மோட ஒரு சீனியராக இருந்தது தான் நம்ம ஜேக்கப்பு. அவங்ககிட்ட தான் ஜிம்மின் போகிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க, நான் தப்பாக நினச்சி மாட்டேன் என்ன சொல்லி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே ஜாப் ஏதாவது சொல்கிறாங்க, ஜாபா என்ன ஜாபோ சொல்லி கேட்குறாங்க. நீ இது இப்போ தான் ஸ்டடிஸ் பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்லாம் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை ஜாப் எதனா கிடைக்குமா சொல்கிறாங்க. என்ன ஜாப் என்ன சொல்கிறாங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் ஜஸ்ட் இப்போதைக்கு சொல்கிறாங்க. இல்லை என்னோட நானே இப்போ வந்துட்டு கம்பெனி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நியூவாக தான் இருக்குது, ஏன்னா ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை இங்கே பர்மனெண்ட்டாக வேணாம், எனக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு காலேஜ்
காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பார்ட் டைம் ஒர்க் தான் போகிறாங்க. எங்கள் ஜங்குக்குலாம் கோவம் வருது, எங்கே தான் போகிறான் சொல்லாமல் போயிடுறானே, வீட்டுக்கே போயிட்டுருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஜிமின் எங்கே தான் போகிற ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ப்ளீஸ் விட்டு, எக்ஸாம் டைம் வருதுல எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு பார்ட் டைம் தான் போகிறாரு. என்னன்னா அவரோட பஸ்ஸுக்கான காசு அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் மணி இருந்ததே வாங்கவே இல்லை. டேரெக்டாக அவரே போயிட்டு மணி வந்துட்டு அந்த ஜெயகோப்போட கம்பெனி அது, அவர் போய்ட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கான மணி வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதுவும் அவர் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அது வாங்கிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இன்னும் ஒரு 2 மந்த் மட்டும் தான் காலேஜ் இருக்குது. அந்த ரீசனுக்காக அவரே போயிட்டு ஒரு டெய்லியுமே ஒர்க் பண்ணுறாரு. அந்த மணியை மட்டுமே அவருக்கானது எல்லாமே அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ எந்த ட்ரெஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அவங்க அப்பாவும் இப்போ வாங்க முடியல, அப்புறம் சுச்சுவேஷன் இருக்காங்க. பைக்கும் ஆல்ரெடி செட் பண்ணி ஃபுல்லாக இப்போ கடன் இல்லாமல் செட்டில் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவங்க லோக்கலில் அந்த கடன் மட்டும் தான் செட்டில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்கள் வீடு கூட உங்களுக்கு சொந்தமே இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஜினாக்கிட்டே சொல்லி ஜினாக்கிட்ட கூட அதிகமாக ஜிமின் பேச மாட்டாங்க. ஏன்னா ஜினா ரொம்ப சின்ன பொண்ணு, நம்மளால தான் வந்து நம்ம சிஸ்டர் வந்து இவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கா. அவளுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸுமே அப்பா அம்மாவால் கொடுக்க முடியாமல் இருக்குது, எதுவுமே வாங்கி தர முடியல நினச்சதெல்லாம். அதுக்கு ரீசன் நம்ம சொல்லிட்டு ஒரு கில்ட்டினஸ்லேயே வந்து ஜினா கிட்ட கூட அவர் பேசுறதே இல்லை. ஆனால் ஜினா அண்ணா சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவர் ஒன்றும் இல்லடா சொல்லிட்டு அவர் போயிடுவார். இப்படியே தான் இருக்காங்க. ஜிம்மோட அம்மா கூட ட்ரை பண்ணுறாங்க ஜிம்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் யாரையும் பேச மாட்டாரு. அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட 2 பேருமே அந்த ஒர்க் மட்டுமே போயிட்டுருக்காங்க. வீட்டில் காசு வாங்குறதுல எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்துட்டு அந்த ஜாப் போயிட்டே இருக்காங்க. எங்கள் ஜப்புக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது ஜிமின் மேலே. ஒரு பக்கம் புரிஞ்சிக்குது, இன்னொரு பக்கம் அவரால் புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப ரொம்ப கோவம் வருது. இப்போ ஒன் டே ஜிமின் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் போயிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு. பார்த்துட்டு அப்படியே வந்து ஹார்ன் கொடுக்குறாங்க. ஜிமின் எதுவுமே போகாமல் அப்படியே டயர்டில் அப்படியே வந்து பஸ் ஸ்டாப்பில் சாஞ்சி போய் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து பஸ் விட்டு அந்த கார் விட்டு இறங்கி வராரு. அப்படியே வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் டக்குனு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு நீ இங்கே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு, ஏன் கோவமாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, எதுக்காக நீ நான் அவாய்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் அவாய்ட் பண்ணல ஜங்குக், என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கேன்டா சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும், ஏதோ தான் என்கிட்ட சொல்ல வேண்டியது, நான் எதுவும் சரி பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைடா இது ஒரு நாள் நீ சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லைடா, இது கொஞ்சம் வேறு மாதிரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அது எப்படி என்கிட்ட எதுவும் சொல்லமா, என்ன பண்ணுறேன் நீ எங்கே போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னி வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இல்லைடா நான் பார்ட் டைம் ஒர்க் போகிறேன் சொல்கிறாங்க. பார்ட் டைம் ஒர்க் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க் போகணுன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சடனாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைக் எங்கே, எதுக்காக நீ பைக்கில் வராமல் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ பைக் கொஞ்சம் வேணாம்னு தோணுச்சு சொல்கிறாங்க. வேணாவா எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமா ப்ளீஸ் கொஞ்சம் ஜங்குக்கு விடு, எதுவும் என்கிட்ட கேட்காதுன்னு ரொம்ப டயர்டாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமா சரி என் கூட வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, வெளில போகலாம் சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது ஜங்குக்கு, வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அவனுக்கு என்னாச்சு, எங்கள் பாரு உனக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுற உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுக்கோ ஜங்குக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறா. ஜங்குக்கால அதுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு என்னால் நினச்சா எதுனாலும் பண்ண முடியும் ஓகேவா, உனக்கு புரியுதா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு பாரு உனக்கு புரியாது, நீ அமைதியாக இரு, வீட்டுக்கு போ, நான் நாளைக்கு பேசுகிறேன் காலேஜுக்கு பேசுகிறேன் சொல்கிறாங்க. அவர் கேட்க மாட்டாரு. வா காரில் ஏற சொல்கிறாங்க. வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ பஸ் வர ஜிம்மின் எதுவுமே சொல்ல டக்குன்னு ஏறிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுறான், எதுக்கு இப்படி பண்ணுறான் சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு தான் நேரமாக கிளாஸ் வந்துடுறாங்க. கிளாஸ் வந்துட்டு இப்போ காய் மக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. அவனுக்கு என்னாச்சு நான் சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க, அதான் என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனுக்கு சொல்கிறாங்க. என் ஜிம்மின்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு என்னாச்சு, ஏன்டா அப்படி அவாய்ட் பண்ணுறேன் என்ன சொல்லிட்டு அவர் கேட்காங்க. பாரு அவனும் அவாய்ட் பண்ணலடா, அவனுக்கு எது ஒரு ப்ராப்ளம் போட சொல்கிறாங்க. அது என்கிட்ட சொல்கிறது என்னால் சரி பண்ண முடியாதா சொல்லி கேட்குறாங்க. என்னால் நினச்சா இதனால் நம்ம முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் சரி, அவங்க உங்களுக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்குது, நீ அவங்க பாய் ஃப்ரெண்ட் அதுக்காக எல்லாம் நீ பண்ணி சொல்கிறாங்க. ஏன் பண்ண முடியாதா சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு புரிஞ்சுக்கோ, அவன் கொஞ்சம் படிக்கட்டும், நீ படி, எங்கே போய் போகிறப்ப அவன் பக்கத்தில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ரொம்ப தள்ளி போகிற தெரியுமா, எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்றான், கிளாஸை மட்டுமே கவனிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எக்ஸாம் வருது அதெல்லாம் பண்ணணும், வேறு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க. இப்போ ஜங்கு தான் கோவம் வருது. அவங்க அவரால் புரிஞ்சிக்க முடியாது. ஜங்கு வந்துட்டு ரொம்ப பேட்லேயே ஜிமின் லவ் பண்ணுவார். சேம் ஜிமினும் அப்படி தான். ஆனால் அவரோட சுச்சுவேஷன் இப்போ வேறு மாதிரி இருக்குது. அந்த ரீசனால அவருமே வந்துட்டு ஜிமின் ஜங்கு அவர் பார்க்கறதே இல்லை. அவருக்கு எடுத்து சொன்னாலும் ஜங்கு வந்து புரிய மாட்டேங்குது. சேம் டைம் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் ஜங்கு கூட சொல்லணுன்றது அவருக்குமே தோணலை. அதனால் அவருக்கு ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எக்ஸாம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஜிமின் 2 மந்த் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஜங்குட்ட சரி பேச மாட்டாங்க. கிளாஸ் ரூமில் உட்காருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. அதை தாண்டி கிளாஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஃப்ரீ டைமில் சும்மா ஜங்கு பார்ப்பாரு. அதில் அவர் அகைன் நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுவார். ஜங்குக்குன்னா அவ்வளோ கோவம் வருது. ஒரு கேஸ் ஆகும் எப்படியுமே எதுவுமே கிடையாது. இப்போது ஜிமின் வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணி எக்ஸாம் நல்லா ஃபினிஷ் பண்ணா. இப்போ ஜெகோப் கேட்குறாங்க, ஏன்டா நீ இங்கே ஜாபில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஜெகோப்போட கம்பெனி வந்து ரொம்ப சின்னது. அப்போ சொல்கிறாங்க இல்லை ஏங்க எனக்கு இங்கே வேண்டாம் சொல்கிறாங்க, வேறு சொல்கிறாங்க. எனக்கு பெட்டர் ஜாபாக வேணும் சொல்கிறாங்க. பெட்டர் ஜாபாகவும் ஆமாம் என்னோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேலரி நல்லா வர மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீ ஃபார் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் நீ ஸ்டடீஸ் முடிச்சிருக்க. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டக்குன்னு நீ போனது கொஞ்சம் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு உனக்கு ஜாப் நல்லா கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. 3 மந்த் 6 மந்த் 1 இயர் கூட ஆகும். ஏன்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்துட்டு
சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. எனக்கு நல்ல சேலரி வேணும் ஹேங் சொல்கிறாங்க. அப்படியா, அப்படி ஃபாரினில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே அந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு இனிஷியலோட நேம் வச்சு தான் ஒரு கம்பெனி நேம் சொல்கிறாங்க. அங்கே வந்து நான் அப்ளை பண்ணி பாரு சொல்கிறாங்க. அப்படியே கிடைக்குமா சொல்கிறாங்க. அப்ளை பண்ணி பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு மெயிலில் தான் அப்ளை பண்ணுறாரு. அங்கே ஜாப்புக்கு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஜேகப்போட கம்பெனி தான் ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஜிமின் வந்துட்டு ஃபுல் டைமாக ஜேகப்போட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஜாப் கிடைக்கிற வரைக்கும். ஸ்டில் அவர் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட அவ்வளோ வீட்டில் பேசுறதில்ல. சாப்பிடுவார் போவார் இப்படி தான் இருக்காரு. மணி எதுவும் கேட்கறதில்ல. அவர் கூட அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜாப் முடிச்சுட்டு வர அப்படி ஜிமினோட ஹேண்டில் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஜங்கு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு காரில் வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே கூட்டிகிட்டு போய் பீச் சைடாக நிற்க வைக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டுறாங்க. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, எங்கே போகிற, எதுவும் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ ஜாப் போகிற சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்கு ஜங்கு சொல்கிறாங்க. உனக்கு என்ன சுச்சுவேஷன், உனக்கு எவ்வளோ மணி வேணாலும் என்ன சொல்லதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜங்குக்கு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு, என்னால் முடியாது எதுவுமே இல்லை, என்கிட்ட சொன்னால் நானே மணி கொடுக்க போகிறேன், இதுக்கு போய் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்கு, இங்கே பாரு யோசிச்சு பேச ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை நான் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தானே, நீ தானே சொல்லுவோம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லிட்டு அப்போ நீ எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. சரி நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவங்க வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாரு. சரி அதையும் என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்கிட்ட முடியாது சொல்லணும்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என்னோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிற ஜங்குக்கு, உனக்கும் உன்னோட பேரண்ட்ஸுக்கும் என்னோட வீட்டில் நடக்கிறதுக்கு என்ன அவங்க பாரு அதுக்கும் இதுக்கும் கனெக்டடே இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அதை தாண்டி நீ ஒன்று என்னோடய வீட்டில் யாருக்கும் தெரியாது, நான் லவ் பண்ணுறது கூட வீட்டில் சொல்லலை, வீட்டில் வேறு மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இது என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம், இதை நான் தான் ஜங்குக்கு சரி பண்ணணும், ஒரு பையன் நான் தான் சரி பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்போ நான் இதுக்கு இருக்க சொல்கிறாங்க, என்னால் முடியாது நினைக்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒன்று புரியல. நான் இப்போ வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்சது நான் போயிடும் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, ஃபாரின் தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிமின் யாரை கிட்ட டிசைட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு நான் யாரை கேட்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாரு என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு புரியுது, ஆனால் நம்ம லவ் பண்ணுறவங்க கூடவே இருக்கணும், எதனா இருக்கா என்ன, நம்மளுக்குன்னு ஒரு அந்த ட்ரீம் இருக்குல்ல, அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிறேன், போய் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப கோவம் வருது. ஃபஸ்ட்டு நீ பார்ட் டைம் ஜாப் போனால் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ நானே இது ஃபைண்ட் அவுட் பண்ணேன், ரெண்டாவது நான் இக்னோர் பண்ணேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க. ஏன்னா நீயும் படிக்கிற இந்த ப்ரெஷர் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்போ நீ யாரும் நினைக்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு புரிஞ்சுக்கோமா, அங்கே பாரு ஜேகே புரிஞ்சுக்கோடா, நீ உங்கள் பாரு உன்னோட ஃபேமிலி வேறு ஜேகே, என்னோடய ஃபேமிலி வேறு சொல்கிறாங்க, அது ஏன் நீ இவ்வளோ என்ன சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா எனக்கே என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாது ஜேகே சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியாமல் போகும் சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட எப்படி ஜிமின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல, பாரு என்னோட அப்பா எதுவுமே தெரியக்கூட ஹைட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு மாதிரி இருக்குது. சரி புரியுது, ஆனால் இப்போ நீ ஜாப் போகணுன்ற யாருக்கிட்ட டிசைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் தானடா போகணும், வேறு நான் போய் தானே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருன்னா அப்படி உனக்கு ஜாப் வரணும் என்னோட கம்பெனியில் வாங்கிக்குவேன், என்னோட அப்பாட்ட சொல்லி போட்டு தர சொல்கிறேன்றாங்க. ஜேகே என்ன ஜேகே பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாத ஜேகே, என்னோட ஸ்டடீஸ்க்கான அங்கே பாரு, நான் உனக்கும் நீ என்ன படிச்சிருக்கோ அதுக்கான ஜாப் தான். என்ன அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதனால் ஸ்டார்டிங்கில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, கொஞ்சம் டேஸஸ் போக இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க சேலரி எப்படி சொல்கிறாங்க. அது உனக்கு ஓகே தானே, உனக்கு ஜாப் போகணும் அவ்வளோ தானே, நீ வந்துட்டு என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்குக்கு உனக்கு புரியல ஜங்கு நான் சொல்கிறது சொல்கிறாங்க. உனக்கு என்ன புரியல, ஏன் என்னோட கம்பெனியில் வேலை பார்க்குறது உனக்கு ஈகோவாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஈகோவில் ஜங்குக்கு அங்கே பாருமா புரிஞ்சுக்கோ ஜேகே, நான் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண நினைக்கிறேன்டா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே என்னோடய ஃபேமிலியை கொஞ்சம் நான் நல்லா பார்த்துக்க முடியும் சொல்கிறாங்க. அதான் இங்கே பண்ண சொல்கிறாங்க. இங்கே வேணாம் ஜேகே, உனக்கு அங்கே புரியாது, எனக்கு கொஞ்சம் வெளில போகணும், வெளில போய்ட்டு கொஞ்சம் என்னோட மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், நான் சில விஷயங்களை சரி பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. ஜேகே கேட்கவே மாட்டாங்க. எனக்கு நீ ரெண்டே சூஸ் பண்ண, நானா இல்லை உன்னோட ஜாபாக சொல்கிறாங்க. ஜங்கு கேம் இப்படி பேசுகிறா, நீ எல்லாமே இருக்க முடியாது ஜங்குக்கு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்கு புரிஞ்சுக்கோ, நான் இந்த கொஞ்சம் டேஸ் ஒன்று அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் நம்ம இதெல்லாம் நம்ம கரெக்டான டைம் ஜாப்போ நம்ம ஒர்க் போகிறதுக்கும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுக்கும் இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸான டைம் ஜங்குக்கு, இதை புரிஞ்சுக்கோ, ஏன் ப்ளீஸ்மா எனக்காக ஜேகே என்ன வந்துட்டு என்ன வந்து ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு ஜிமின் பட்டு ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜேகே வந்துட்டு நீ சொல்கிறது எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுறேன், ஆனால் நீ ஃபாரின் போகக்கூடாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோமா, அங்கே பாரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கா, இந்த ஜாப் கிடச்சிச்சின்னா ப்ளீஸ் என்னோடய ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கணும், எனக்கு அந்த கில்ட்டினஸ்லாம் போகணும், அதை விட எனக்கு என்ன கடமையோ என்னோடய பேரண்ட்ஸுக்கும் என்னோட சிஸ்டருக்கும் நான் பண்ணணும், புரிஞ்சுக்க வேண்டாம் தங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜேகே ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இல்லை என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, உனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு தெரியல ஜேகே, ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜேகே நீ லவ் பண்ணுறவனுக்கு தான் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு லவ் இல்லை நினைக்கிறியா, லவ் எங்கே இருந்தாலும் லவ்வாக தாண்டா இருக்கும், லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் என்ன, இல்லை ரொம்ப க்ளோஸாக இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் லவ்
ஜாபும் அப்படி தான்டா இருக்கும், அது எங்கேயும் போகிறது இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் நீ இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நம்ம ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ண எனக்கு புரியுதுடா, என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், சேம் நானும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோடா தங்கம்லாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன், நான் ஜாப் மட்டும் கிடச்சிச்சுன்னா போயிடுவேன், நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல பேரண்ட்ஸை, புரிஞ்சுக்கோ என் ஜேகே சொல்கிறாங்க. நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நான் என்னோட அப்பா கிட்ட பேசுகிறேன், உனக்கு ஜாப் ஈவன் உங்களோட அப்பாவோட கடனில் கூட செட்டில் பண்ண சொல்கிறேன், என்னோட அப்பா கிட்ட நான் என்ன சொல்ல அவங்க கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் ஜேகே அப்படி செல்ஃபிஷாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் செல்ஃபிஷாக இருக்கேன், நான் என்ன செல்ஃபிஷாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எல்லாமே நீயே சரி பண்ணணும்னு நினச்சா அப்போ நான் எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. நீ இது என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம், நான் தானே சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு என்னால் எல்லாமே முடியும் சொல்கிறாங்க. ஜேகே உனக்கு புரியலம்மா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இருக்காது எல்லாமே சொல்கிறாங்க. இது வேறு மாதிரி ஆகிடும், நம்ம லவ்வே வந்துட்டு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம இப்படி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ போய் சரி பண்ணி உங்கள் வீட்டில் சொன்னால் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். உன்னோட பேரண்ட்ஸ் நல்லவங்களாகவே இருக்கட்டும், ரொம்ப ஹானஸ்ட்டாக நல்லவங்களாக இருக்கும், அவங்க இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அது சரி வராது ஜேகே புரிஞ்சுக்கோ. என்னோட பேரண்ட்ஸுக்கும் அது வந்துட்டு ரெஸ்பெக்டாக இருக்காது, எனக்கும் அது உன்னோட வீட்டுக்கு வரும்போது அது எனக்கும் சரியாக இருக்காது, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜேகே புரிஞ்சுக்கதாவே இல்லை, ரொம்ப ஃபைட் வருது. இப்போ ஜிம்மினுக்கு கால் வந்துட்டே இருக்குது, அவங்க அப்பா தான், ஏன்னா ஜிம்மில் எப்பவுமே இந்த டைம் வீட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வரது கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஃபோனே அட்டன் பண்ண பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்பா கால் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்புறாங்க. ஜிம்மில் நில்லு சொல்கிறாங்க. சாரி ஜேகே சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா என்னாச்சு பையன் விளையாட்டு சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போக நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜிம்மினுக்கு மெயில் வருது, அவருக்கு ஜாப் அப்ளை பண்ணியிருப்பார்ல, அங்கே ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவருக்கு அந்த கட்டளை பண்ணல, அவர் நினச்சதை விட சேலரி நல்லாவே எப்படின்னா இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த சேலரியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அது அங்கே போய்ட்டு ஒர்க் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பெட்டராக கிடைக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போது ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. இப்போது ஜினா தான் உள்ள வராங்க. அண்ணா சொல்கிறாங்க. நம்ம திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜினா உள்ள வாசலில் கூப்பிட்றாங்க, கிட்ட போகிறாங்க. அவர் ஜிமின் வந்துட்டு ஜினா ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. என்னாச்சுண்ணா எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஜாபுக்கு போகிறேன்டா அண்ணா, ஜாபுக்கு போயிட்டு ஜினாவுக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருவா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜினா கொண்டுமே போடல. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வெளில போகிறேன், நம்ம போனதும் நம்ம வீட்டில் எல்லாமே மாறிடும் ஓகேவா, நாங்கள் போகணுன்னா சொல்கிறாங்க. ஆனால் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நிறைய கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நல்லா படிக்கணும், அப்பா அம்மா கூட சமத்தாக இருக்கணும், எல்லாம் போகக்கூடாது, அப்பா அம்மாட்ட சொல்லாமல் சரியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரியா நான் மன்னிச்சுட்டு சொல்கிறாங்க. அவளுக்கு பெருசாக புரியல, ஏன்னா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்கு எந்த ஹாப்பினஸுமே பெருசாக கிடைக்காம போயிருக்க, நான் தான் ரீசன், சாரிடா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு டேப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மினோட அப்பா தான் உள்ள வராங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிம்மின் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு, நான் ஃபாரின் போகிறப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்பாவுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம்மின் என்னப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா ஆல்ரெடி பாஸ்போர்ட் விசாலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன், முன்னாடியே ஜாப் இந்த மாதிரி ஃபாரினில் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்த ஒர்க்கில் எல்லாமே வந்து அவர் அதை தான் ரெடி பண்ணியிருப்பாரு. இப்போ நான் ஃபோனுப்பா சொல்கிறாங்க. ஜிம்மினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. ஜிம்மின் அப்போ அங்கே பாரு நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் அப்பா சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா வந்து பக்கத்தில் உட்காரா. இல்லைப்பா நீங்கள் ஏதோ ஹர்ட் பண்ணல, நான் அந்த அப்பா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிக்காமல் அதெல்லாம் சொல்லிட்டு ஜிம்மின் அவங்களோட அப்பா ஹக் பண்ணி ரொம்ப அழறாங்க. இது எல்லாத்தையும் ஜிம்மின் அம்மா வெளிலேருந்து கேட்டுருக்காங்க. சாரிப்பா நான் ஒரு நல்ல பையனா இல்லாமல் போயிட்டு நான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் உன் மேலே எந்த தப்பு இல்லை, புரிஞ்சுக்கப்பா, நான் அவனை அப்படிலாம் நினச்சதே இல்லை சொல்கிறாங்க. சாரிப்பான்னு சொல்கிறாங்க. இப்படி அங்கே போய் ஆகணுமா அவ்வளோ தூரம் எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் போகணும், எனக்கு என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்ப்பா, நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்பா எதுவுமே சொல்லல. உனக்கு அது ஹாப்பியாப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா நாங்கள் போகிறதா ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க. சரி உனக்கு அது ஹாப்பினஸ்லாம் போக சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க மணி எதுவும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் ஜிம்மின் ஹாப்பியாக தான் போதும், அவன் லைஃப் செட்டில் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் ஜேகேட்ட ஒரு டைம் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜேகே கால் பண்ணுறாங்க. ஜேகே போனான்ட்டு சொல்கிறாங்க. ஜேகே எங்கே இருக்க சொல்கிறாங்க. வீட்டில் தான் சொல்கிறாங்க. சரி நான் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. வாயின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரெகுலராக மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் ஜேகே ஜிமின் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஜேகே பார்த்துட்டு உடனே போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஜிமின் வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எதுக்கு இதை எப்படி பேசுகிறேன், ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ இவர் ஜிமின் சாரி சொல்ல வந்திருக்காரு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஜேகே நீ பத்திரமா இரு, உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. என்ன எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை இப்போ நான் கிளம்ப போகிறேன் சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஃபாரின் சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்காக ஜேகேக்கு. என்ன சொல்கிறாங்க. ஜேகே எனக்கு ஜாப் கிடச்சிச்சு, நான் போய் ஆகணும், டைம் இல்லை, அவனை பார்க்கணும், போகிறது கூட சொல்லிட்டு வந்தால் சொல்கிறாங்க. ஜிமின் விளையாடாத சொல்கிறாங்க. ஜேகே புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ்டா சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிமின் இங்கே பாரு என்னை கோவப்படுத்தாதான், நீ ஃபோன் பண்ணது அவ்வளோ ஆசையோட கிளம்பி வந்திருக்கேன், உண்மையை சொல்லு, இங்கே பாரு ப்ராங்க் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறேன், இதுக்கு ப்ராங்க் பண்ணணும், ஜாப் போகிறேன்டா சொல்கிறாங்க. நான் டேட் ஆல்மோஸ்ட்
மோஸ்ட்லி இப்போ நான் போகணும், கொஞ்சம் டைம் இருக்கு, ஒன்று பார்த்துட்டு பண்ணிட்டு வந்தேன் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. டக்குனு ஜிம்மில் கொஞ்சம் தள்ளி விட்டு வந்துடுறாரு. 2 விஷயம் சூஸ் பண்ணு, ஒன்று நானா இல்லை உன்னோட ஜாபாக சொல்கிறாங்க. செக்கு என்ன பேசுகிறேன், எனக்கு நீயும் தானே வேணும், ஜாப் தானே சொல்கிறாங்க. இல்லை இப்போ உனக்கு நீ 2 விஷயத்தை சூஸ் பண்ண, ஒன்று நான் இல்லை ஜாப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவுமே இல்லாமல் அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க அப்பா அம்மா அவங்களோட ஜீனா அவங்க சுச்சுவேஷன் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே அவங்களோட ஃபேமிலி எப்படி நினச்சி பார்க்குறாங்க. என்னோட ஜாப் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் கிளம்புறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணவே இல்லை. அப்படியே விட்டு கார் எடுத்துட்டு காரில் வந்துட்டு போய் ஏறிடுறாங்க. அவங்க கேப் தான் புக் பண்ணிடுறாங்க. அப்படியே டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு லக்கேஜில் ஏற்றுறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா ஜிம்மோட அம்மாவும் வராங்க. ஜிம்மோட ஜினாவும் கூட வராங்க. வந்து ஏர்போர்ட்டில் தான் ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம்மோட ஸ்டில் இப்போ கூட அவங்க அம்மா கிட்ட எதுவுமே பேசல. இப்போ ஜிம்மோட அப்பா சொல்கிறாங்க அம்மாட்ட, கோமா அப்பா சொல்கிறாங்க இல்லைப்பா அம்மா சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு அவர் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் அவங்க அம்மாட்ட அம்மா போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. எதுவும் சொல்லம்மா ஜினா தான் அண்ணா சொல்லிட்டு அழுறாங்க. ஒன்றும் இல்லைடா சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜிம்மோட அப்பா தூக்கிக்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே டர்ன் பண்ணாமல் அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு இது எல்லாத்தையும் அங்கே ஏர்போர்ட்லேருந்து பார்த்துட்டே இருந்துப்பாரு. ஜிம்மின் போனதை அப்படியே பயங்கரமாக அழுறாரு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் வராங்க. ஏன்டா விட்டுட்டு போனேன், என்னை எதுக்காக விட்டுட்டு போனேன், உனக்கு உன்னோட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன் நினைக்கிறியா, நான் இல்லையாடா, நான் உன் ஃபேமிலி இல்லையா, நான் உன்னை என்னோடய ஃபேமிலி தான் பார்த்தேன், என்னோடய ஒய்ஃபாக அப்படி பார்த்தனே, உன்னை என்னால் சரி பண்ணியிருக்க முடியுமே, என்னோட அப்பா கிட்ட சொல்லியிருந்தா நீ ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அழுறாங்க ஜேகே. இப்போது ஜிம்மின் சைடு பார்த்தா சிவா கிட்ட ஜிம்மோட அப்பா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினை பார்த்தே ஆகணும், அவன் நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டான்ப்பா, ஆனால் அவன் ஏன்ப்பா இங்கே வரமாட்டேன்றான், அவன் வந்து நினச்ச மாதிரி இவங்களுக்கு நியூ ஒரு வீடு நாங்கள் புதுசாக கட்டியிருக்கோம், ஒரு கார் வச்சுனா ரொம்ப நல்லா படிச்சு ரொம்ப நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு, அவர் நல்ல ஸ்கூலில் படிக்கிறான், எல்லாமே இருக்குது, எனக்கு காஃபி ஷாப் வச்சு கொடுத்துட்டான், அவங்க அம்மாவுக்கு அவங்க நினச்சதை விட எல்லாமே வாங்கி கொடுத்துட்டான், அப்புறம் ஏன் ஃபஸ்ட் இல்லை அவன் மட்டும் வரமாட்டான், அவனை ஃபேஸ் கூட எங்களை பார்க்க முடியலையே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா சொல்கிறாங்க. இப்போ சுகாவுமே வேறு வழியே இல்லாமல் ஜிமினை இப்படி கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜிமின் சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க நாளைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு கொரியாவில் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஹேங் வர போயிட்டவங்க சொல்கிறாங்க இல்லை நீயும் வர சொல்கிறாங்க. நானும் ஆமாம் நீ வர, ஏன்னா கண்டிப்பாக நீ தானே எங்கள் பர்சனல் செக்ரட்டரி, உனக்கு தானே எல்லாத்தையும் தெரியும் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் நான் உனக்காக இதுக்காக வந்து பர்சனல் செக்ரட்டரி ஜாப் கொடுத்தேன், நீ அதுக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் டிசர்வான ஒரு பர்சன் சொல்லிட்டு தானே கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இங்கே அதிகமாக நல்ல சேலரி வந்து பர்சனல் செக்ரட்டரிக்கு தான், அது ஜிமினுக்கு தான் நல்ல சேலரி. ஏன் ஜிமின் அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, நீட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒர்க் மட்டும் இல்லை அந்த ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் பார்ப்பாங்க. யாருக்கு எந்த ஹெல்ப் வந்து மொத்தத்தையும் எடுத்து போட்டு பண்ணுவார். அதனால தான் சுகாவே வந்துட்டு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்துட்டு நான் தன்னோட பிரதர் அப்படின்றக்காக இல்லை, அவர் வந்துட்டு ஜிம்மினோட ஒர்க்குக்காகவே இந்த சேலரி கொடுத்து போகிறார். அதுதான் ஜிம்மினுக்கு இன்னும் பிடிச்சிருக்கும் சுகாவை. அப்போ வந்து பார்க்குறாங்க நீ வா என் கூட சொல்கிறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க, நீ என் கூட வர. இப்போ நான் என்னோட கசன் பிரதர் ஜிம்மினா நான் கூப்பிடல, நான் ஜஸ்ட் என்னுடைய செக்ரட்டரியாக கூப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மினால் அது மாதிரி பேச முடியல, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிமின் சுகா 2 பேருமே வராங்க. இங்கே ரிசீவ் பண்ண அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக நின்றுருக்காங்க. அப்போ அவங்க பார்த்ததுக்கும் இப்போ அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டோட்டலாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மிடில் கிளாஸ் ஒரு புவர் கிளாஸை விட்டு போயிருப்பாங்க, இப்போ அவங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ ஜிமின் வந்துட்டு ஃபாரின் போய்ட்டு 3 இயர்ஸ் ஆகுது, ஓகேங்களா, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதுவும் அவங்க அப்பா அம்மா ஒரு நல்லா செட்டில் பண்ணிட்டாரு, அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஜிமினோட அம்மாவுக்கு ஸ்டில் அந்த கில்ட்டினஸ் இருக்குது. நம்ம ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டோம் ஜிமின் கிட்ட, ஒரு பையன்கிட்ட அப்படி பேசிக்கவே கூடாது, அவன்கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சுருக்கலாம், அவனுக்கு தெரியாமல் தானே இருந்துச்சு எல்லாமே, நம்ம ஏன் அவ்வளோ ஹார்ஷாக பேசணும்ட்டு அவங்களுக்கு கில்ட்டினஸ் இருக்குது. ஏன்னா ஜிமின் அதுக்கப்புறம் நல்லா நார்மலாக பேசவே இல்லை. என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களாம்மா, பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். மணி மட்டும் கரெக்டாக இவர் மந்த்லி சேலரி வாங்கினா அடுத்த செகண்டே அவங்க ஃபேமிலிக்கு தான் போகும். அவர் ஜஸ்ட் அவருக்கு தேவையானது மட்டும் அந்த ரெண்ட்டுக்கு அந்த இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களா, அவரும் நம்ம ஜானும் பக்கத்து ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அனுப்பிடுவார். இப்போ வந்து அவங்க வந்துட்டு ஜிமின் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, சுகாவை திரும்பி பார்க்குறாங்க, நான் தான் வருஷம்னு சொல்கிறாங்க. சுகா சொல்லிட்டு அவங்க ஆண்டி அவங்க நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, உன்னோட கம்பெனி எங்களுக்கு தெரியாதுப்பா ஸ்டார்டிங்காக சொல்கிறாங்க. அங்கிள் நாங்கள் அப்படியே போய்ட்டோம், உங்கள்கிட்ட ஃபாரின் போகிறோம்னு சொல்லிட்டு போனோம், எங்கே போகணும் கூட உங்களை சொல்லாமல் போயிட்டோம், சாரி அங்கிள் சொல்கிறாங்க. இல்லைலாம் பார்க்க சொல்கிறாங்க, நீ தப்பா நல்லா பார்த்துக்கிட்ட, நம்ம ஜிமின் நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் ஒர்க்கு தான் பண்ணான், நான் அவனை எதுவும் பெருசாக பார்த்துக்கல, அவன் தான் என்ன நல்லா பார்த்துக்கிறான், கம்பெனி நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஜிமின் ரொம்ப அழகாக இருக்கா, அப்போ பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லா காலேஜ் பையனை ஒரு மாதிரி இருப்பாரா, இப்போ நல்லா அழகாக ஒரு செக்ரட்டரியாக ஒரு நல்ல போஸ்டிங் நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு பார்க்க. அப்போ நம்ம ஜிம்னா வந்துட்டு ஜினாவை தான் பார்க்குறாரு. ஜினா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க, அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜினாவுக்கு இப்போ ஒரு 8 இயர்ஸ் இருக்கும், எப்படிமா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, நான் சொல்கிறேன் டேட்டா ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எவ்வளோ கோவம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லையேடா அவன் மேலே எனக்கு என்னடா கோவம் சொல்கிறாங்க. பின்ன ஏன் நீங்கள் என்னை பார்க்கவே வரல சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன, ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்களுக்கு நிறைய சொல்லணும் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நம்ம வீட்டில் காரெல்லாம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா கார் இருக்கா சொல்லி கேட்குறேன். காரெல்லாம் இருக்குது, கார் இருக்குது, அப்புறம் பெரிய வீடு, அதில் பால்கனிலாம் இருக்குது, நான் அப்போல்லாம் கார்டனில் கூட விளையாடுவோம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் ஸ்கூல் கூட ரொம்ப பெருசு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக
ஹாப்பியாக இருக்குது. ஜினாவை இப்படி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு. இது போதும் எனக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் ஜிம்மினை வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் சாரிப்பா சொல்கிறாங்க. அம்மாவும் மன்னிச்சிடே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏமா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா யாராக இருந்தாலும் அப்படி பேசிக்க கூட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன்னா எனக்கு யார்கிட்ட கோவத்தை காட்டுறதுன்னு தெரியாமல் மொத்தத்தையும் உன் மேலே காமிச்சிட்டேன்லப்பா சாரிப்பா. நீ பிறந்தப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீ அப்படி உன்னை பார்த்துட்டு வளர்ந்துட்டு சடனாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சாரிப்பா சொல்கிறாங்க. எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம விஜயனான்னு நினச்சானா சாரிப்பா சொல்கிறாங்க. இது இல்லாமல் இருக்குது, நீங்கள் கரெக்டாக தானே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்னது தான் எனக்கு அந்த டைம் புரிஞ்சிச்சு, இல்லை நான் அப்படியே தானே இருந்திருப்பேன் நீங்கள் அந்த தேங்க்ஸ் தான் பண்ணுவோம் உங்களுக்கு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் ஜிம்மினோட அப்பா எல்லோரும் வராங்க. அவங்க சுகா பார்க்குறாங்க. ஜிம்மின் நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க கம்பெனி வரைக்கும் வந்திருப்பாரு. நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போகணும் ரெடியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. கம்பெனி நேம் கூட சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனி வந்துடுறாரு. இப்போ பார்க்குறாங்க ஹேங் இது வரைக்கும் பர்சனலாக எந்த ஒரு இதையும் டீல் பண்ணது இல்லை. இப்போ அவங்களே எந்த கம்பெனி எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாமல் அவங்களே சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஹோப்பி ஹேங்காக இருக்கும் அவங்களும் அவங்க கம்பெனியாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லையா அவரும் நம்மள்ட்ட சொல்லுவாரே சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி இப்போ ஜிம்மின் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜிம்மின் ரொம்ப அவங்க வீடு ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மினே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீட்டாக வீடு. தனித்தனியாக எல்லாருக்கும் பெட்ரூம் வச்சு அவங்க அப்பா ரொம்ப அழகாக பில்டப் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை. ஏன்னா ஜிம்மின் அவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக கட்டியிருக்காங்க வீடு காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க பக்கத்தில் உள்ள அப்படின்னா முன்னாடி இருந்த வீடு இல்லை, இப்போ இது வேறு வீடு ரொம்ப தள்ளி வந்திருக்காங்க. பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மின் கேட்குறாங்க. அப்பா இந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஓ அவங்களா அவங்க வில்லேஜுக்கே போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. வில்லேஜுக்கு ஆமாம் அவங்க பசங்க இங்கே வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கவே இல்லையா, அவங்க தனியாக தானே இருந்தாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லிட்டு வில்லேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடி கேட்பாங்க ஃபோனில் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா நல்லா இருக்காங்க சொல்லுங்கள் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வராங்க. ஜிமின் இது உனக்கான ரூம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன கலர்லாம் பிடிக்கும் அவங்க அப்பா அப்படியே மெமரிஸாக வச்சிருந்து அவங்க ட்ரெஸ்ஸு ஜிமின் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் அப்படியே எதுவுமே மாறாமல் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு நீட்டாக ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் கூட அங்கங்கே நம்ம ஜிமின் பிக்கு ஜினா பிக்கு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு வீடு பார்க்குறதுக்கே. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜிமின் ரூமுக்குள்ளே போக ஜிம்மியோட அப்பா வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டான்னு பண்ணுறாங்க. ஜிம்மியோட அப்பா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்கும்னா நான் ஃபாரின் அனுப்புறேன் சொல்கிறாங்க. நான் நல்லா தான் இருப்பேன் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் நல்லா இருந்ததுனப்போ நான் நல்லா இருக்க முடியும். ஒரு அப்பா ஒரு அம்மா என்னோட சிஸ்டர் இவங்களாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும். நீங்கள் எனக்காக எல்லாம் பார்த்து பண்ணீங்கப்பா. நான் உங்களுக்கு என்னப்பா பண்ணுவோம், இது என்னோட டியூட்டியாக நான் செய்யலப்பா. இது என்னோட லவ். நீங்கள் உங்களோட லவ் என்கிட்ட கொடுத்தீங்களா. எனக்கு ஒரு பையன் கஷ்டப்படக்கூடாது எல்லாத்துலேயும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கீங்க. சேம் நானும் என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், என்னோட சிஸ்டர் நல்லா இருக்கணும், அவங்க நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன்ப்பா ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபேஸில் ஹாப்பினஸாக தெரியல ஜிமின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு மைண்டில் வரது ஜங்குக் தான். ஏன்னா அவ்வளோ ஜங்குக்காக சென்சர் லவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் இவருக்கு வந்து இவர் ஃபேமிலிக்காக சூஸ் பண்ணிட்டு போயிட்டு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. ஜிமின் அப்பா ரொம்ப அழகாங்க. வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைப்பா நல்லா தானே சொல்கிறாங்க. நல்லா தான்ப்பா இருக்கேன் நான் சரியாயிடுவான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு லாங் டெஸ்ட்டில் பார்க்குறதுனால அப்படி தெரிய சொல்கிறாங்க. இப்போது நீ மேரேஜ் எப்பப்பா பண்ணிப்பா சொல்கிறாங்க. எனக்கு டைம் இருக்குப்பா இப்போ தானே நான் கொஞ்ச டேஸ் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டைம் இருக்கு நான் பொறுமை பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ அவங்க எதுவுமே சொல்லாமா. இப்போ ஜிமின் நிறைய திங்ஸ் வாங்கியிருப்பாங்க. நம்ம இவங்க வீட்டுக்கு வரதுக்காக எப்படினாலும் வீட்டுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய வாங்கியிருப்பாங்க. ஜினாக்காக தனியாக ஒரு சூட் கேஸை வாங்கி வச்சிருக்காரு. நிறைய டாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ்ன்ட்டு எல்லாத்தையும் ஜிமினோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜினா எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எக்ஸைட்மெண்ட்டாக குதிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அண்ணா நிறைய வாங்கிட்டுருக்காங்க, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சாக்லேட் கொடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப குதிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு அண்ணா வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்கா. இன்னொரு இதில் ஓப்பன் பண்ணா. ஜிமினோட அம்மாவுக்காக ஜிமின் நிறைய ஜுவல்ஸாக வாங்கியிருக்காங்க. அதுவும் அவங்க அம்மா நிறைய வந்துட்டு அவங்களுக்காக அவங்க ஃபேமிலிக்காக இழந்திருக்காங்களே அதனால் நிறைய ஜுவல்ஸு. ஜிமினோட அப்பாவுக்கும் சார் நிறைய திங்ஸ் எல்லாமே தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜிமின் வாங்கிட்டு வரணும் கூட எனக்கு இல்லை, ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணிவிட்டு. ஆனால் எனக்கு என்ன ஜிமின் வந்துட்டு பழைய மாதிரி ஹாப்பியாக இல்லைன்னு தோணுது. காலேஜ் டேஸில் ஒரு மாதிரி ஷையாகவும் ஸ்மைல் பண்ணுவோம் அப்போல்லாம் இருந்தான். எனக்கு ஏன்னு தெரியல இப்போ அந்த மாதிரி ஜிமினை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஏஜில் தானே பசங்க அப்படி இருப்பாங்க. நான் ரொம்ப திட்டிட்டணும் ஜிமினை. இவன் அப்படி மாறினு தாண்டி அவன் பேரில் ஹாப்பினஸ் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜிமின் நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு கிளம்புறாங்க. அங்கே சுகா வந்துட்டு கார் வச்சு வெளியே நின்றுருக்காங்க. அப்பா போய்ட்டு வரேன் சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க. வந்துட்டு போகிறாங்க. ஏங்க எந்த கம்பெனிக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக ஜிமின் கூட்டிகிட்டு சுகா கூட்டிகிட்டு வரது ஜியோன் கம்பெனிக்கு தான். இங்கே வந்து பார்த்துமே ஜிமினுக்கு அந்த ஜியோன்ற இண்டஸ்ட்ரின்னு பார்த்துமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஹேங் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் தான் எனக்கு வந்துட்டு டீல் கொடுத்துருந்தாங்க, வா நம்ம போகலாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஹேங் நான் சொல்கிறாங்க. வா வந்து நான் அவங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போக ஜிமினுக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது. ஜங்குக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவர் ரொம்ப கோவமாக இருப்பார் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது இப்போ அவருக்கு.
இந்த பக்கம் ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே ஸ்டில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காரு. அம்மா இன்றைக்கி நியூ இயர் மீட்டிங்கு வரேன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அதான் சார் ஃபாரின்லேருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. மின் குரூப் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே சொல்லிட்டு அவருமே ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் வந்து இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்கா. ஜின் தான் கால் பண்ணுறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இங்கே பாரு நேற்று நான் உனக்கு சொன்ன அட்வைஸ் நான் புரிஞ்சுதா சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சுது. இப்போ நான் வந்து ரெடியாக இருக்கேன் அவங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கான எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஃபாரின் போகிறேன்னு சொன்னால் எந்த கண்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனோன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. எதுலையுமே ஆக்டிவாக சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை சரி ஒர்க்கை பாரு அப்புறமா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஜின்னு நேற்று நடந்து எல்லாத்தையும் சொல்லிப்பாங்க ஜிம்முக்கிட்ட ஷங்குக்கிட்ட. இங்கே அவர் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருப்பாரு ஜின்னுக்கிட்ட. இது என்னப்பா பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அவன் பிளேஸில் இருந்தாலும் தெரியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க எடுத்து. இப்போ ஜங்குக்குமே புரியுது. அப்போ நம்ம மேலே தப்பாக சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக சார் அவங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரின்னு சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு அவர் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம சுகா வந்து பின்னாடி ஜிம் நின்றுட்டுருக்காங்க. ஹலோ சார் வெல்கம் சொல்லிட்டு நம்ம அவர் கூப்பிட எனக்கு ஹேங்கனே கூப்பிடு எனக்கு நான் உன்னை பற்றி டீட்டெயிலாம் பார்த்தேன் நீ எனக்கு எல்லாமே தெரியும் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சரி ஓகே ஹேங் உள்ள வாங்க சொல்கிறாங்க. வெல்கம் சார் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சுகா கொஞ்சம் நான் ஜிமின் ஆஃபீஸில் உட்கார சொல்கிறா. ஜிமின் பேர் கட்டுறது அப்படியே ஜங்குட்டா ஸ்டன் ஆகிடுறாங்க பார்க்குறாங்க. சேனல் ஜங்குக்கு தான் ஜிமினுக்கு தெரிஞ்சு ஜங்கு தாங்க இருக்க போகிறாங்க சொல்லிட்டு அவர் அப்படியே எதுவும் சொல்ல கேட்குறாங்க. டவுன் பண்ணி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே இருந்த நீ சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவங்க செக்ரட்டரி தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜங்கு சுகா கிட்ட. சார் நீங்கள் எப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஜங்குக்கு ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம்னு எதுவும் சொல்லாமல் ஸ்டில் கீழே குடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சுகா அண்ட் ஜங்குக்கோட பிஸ்னஸ் மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருது. கிளம்பலாம் மஜ்மின்னு சொல்கிறாங்க. ஓகே கேங்க சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ சுகா கீழே போக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஜங்கு அவங்க செக்ரட்டரி சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரி கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சார்ன்றாங்க. நம்ம சுகா திரும்புறாங்க. ஜிம்மின் திரும்புறாங்க. அவங்க செக்ரட்டரிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டு கம்பெனி பற்றி சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மின் கொடுத்துட்டு வாரம் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே விட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படி பண்ணிட்டு போனால் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஏன்னா ஜிம்மினுக்கு ஜங்கு மறக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த ரீசன் ஒரே ரீசன் தான் அவருக்கு வந்து ஃபேமிலி எதுவும் செட்டில் பண்ணுவோம். அதை தாண்டி ஜங்குக்கு மேலே எந்த கோபமும் இல்லை. ஜஸ்ட் ஜங்கு வந்து புரிஞ்சிக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டான் ஒரு மட்டும்தான் அது. அப்படியே வந்து பார்க்குறாங்க. நீ ஏன்டா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ட்ட அவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ கேட்கவே இல்லை. நானா ஜாபான்னு சூஸ் பண்ண சொல்கிறேன். லவ்வும் ஜாபும் ஒன்றாடா அது வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்றாங்க. என்னோட கரியர் எப்போ வந்துட்டு என் லைஃப்பில் கொஞ்சம் ரேஸ் இருக்கும். ஆனால் லவ் லைஃப் லாங் இருக்கக்கூடியதுன்னு அது ஏன்டா புரிஞ்சிக்கல நீ சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்துட்டு நான் ஜிம்னா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சாரிடா எனக்கு உண்மையாகவே புரியல உனக்கு தான் தெரியும்ல எனக்கு எல்லாமே அதிகம் கோவம் அதிகம் லவ் அதிகம் கேர் அதிகம் சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன்டா சாரிடா மன்னிச்சிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனை அதை விட மிஸ் பண்ணடா சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்டா எங்கேயோ போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் நான் இங்கே நீ என்கிட்ட புரிய வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ஜென் சொல்கிறத யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் எங்கே இருந்தால் ஹாப்பியாக இருக்காங்களோ அதை நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நீ இங்கே தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருப்பாங்க அவ்வளோதான். அந்த இடத்துல லவ் கூட காணாமல் போயின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே சொல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்காங்க சொல்லி அப்படி கேட்குறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து டேன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ அங்கே ஹாப்பியாக இருக்கியா அந்த ஜாப் உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு பார்க்குறாங்க. இது நீ தானான்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உனக்கு அதுதான் ஹாப்பினா நீ அங்கேயே இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஆனால் என்ன வெறுத்துறாத என்ன ஏன்டா கான்டாக்ட் பண்ணவே இல்லை என்னோட எவ்வளோ கோவம் வரல அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணவே மாட்டேன் சண்டை போட மாட்டேன் திட்ட மாட்டேயா சொல்கிறாங்க. ஒரு நியூ நம்பர் கூட என்கிட்ட கொடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா சொல்கிறாங்க. ரொம்ப உனக்கு தெரியல நான் உங்கள்கிட்ட எப்படி இருப்பேன் சொல்லிட்டு க்ளோஸாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சாரி சொல்கிறதா லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நான் ரொம்ப கோவமாக இருந்தேன் நேற்று வரைக்கும் ஏன் விட்டுட்டு போய்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க. அப்புறம் தான் நான் ஜின்கிட்ட ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க. ஜின்னு ஏன்னா ஜின் நம்ம ஜங்கு கூட கசின் ஓகேங்களா இப்போ சொல்கிறாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது சொல்கிறாங்க. ஈவன் அவரோட பேரண்ட்ஸ் கூட பேசிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் பேசிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க மேரேஜ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. ஓகேடா இது நான் ஸ்பெஷல் பார்ட்டாக கொடுக்குறேன் பாய்.